ஹலோ ஓகே. சார். கொஞ்சம் இருங்க. நான் ரெக்கார்ட் பண்றதுக்கு மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்பதான் ரெக்கார்ட போட்டு விட்டுருக்கிறேன். இதுல ஏதும் டவுட்ஸ்கள் இருக்குதா பிள்ளைகள்? நான் இப்ப பேசின விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதும் டவுட்ஸ்கள் இருக்குதா? கிளியர் சார். இப்ப சரி. எக்ஸ்டர்னலா ஏ லெவல் குவாலிஃபைடா இருந்தா எட்டர்னியட் லோ மட்டும் டிரெக்டா போயிட்டு செய்யலாமா சார்? லோ காலேஜ் என்னன்னு சொல்றீங்க நீங்க? ஏ லெவல் மட்டும் குவாலிஃபைடா இருந்தா ஓ ஜஸ்ட் எக்ஸ்டர்னல், அதாவது இந்த முறை ஜெட் ஸ்கோர் எடுத்து லோ காலேஜுக்கு போறவங்க அல்லாமல் ஒரு ஓ எக்ஸ்டர்னல் அப்ளிகண்டா ஏ லெவல் குவாலிஃபைட் ஒருத்தர் வந்து எட்டர்னியட் லோ ம். எக்ஸாம் செய்யலாமா லோ காலேஜ்ல? இல்ல செய்யல. அது லோ காலேஜ் ஊடாக போகணும், இல்லாட்டி ஓப்பன் யூனி ஊடாக போகணும். அது ரெண்டு வே தான். அதையும் தவிர்த்து இன்னொரு வே இருக்குது. அதாவது பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வழியா போறது. இப்ப அதாவது பிகா சிசாஃப்ட் எல்லாம் எல்எல்பி டிகிரி செய்யறாங்க தானே. ஓம் சார். விலங்குதான் நான் சொல்றது. நீங்க ஓ பிகாஸ்லயோ இல்ல சார், இப்ப எல்எல்பி இல்ல, நான் இந்த இதுலயோ கொஸ்டின் என்னன்னா, கம்ப்ளீட்டா. இப்ப சார் சொல்றது யூகே யூனிவர்சிட்டின்ற ஏதாவது எல்எல்பி முடிச்சா ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி எட்டர்னியட் லோ செய்ய வேணும் சார். அதை நான் பார்த்தேன் ப்ரொசீஜரை. இந்த கொஸ்டின் என்னன்னா சார், ஒரு ஓ எக்ஸ்டர்னல் அப்ளிகண்டா எல்எல்பி டிகிரியே இல்லாமல் வெறும் ஏ லெவல் குவாலிஃபிகேஷனை மட்டும் வச்சுக்கொண்டு ஜஸ்ட் எட்டர்னியட் லோ எக்ஸாமை செய்யலாமா லோ காலேஜில்? நீங்க இப்ப சொல்றது வந்துட்டு ஏ லெவல் குவாலிபிகேஷனை மட்டும் வச்சுக்கொண்டு அட்டர்னேட்லோ எக்ஸாம செய்யலாமா அப்படின்னு கேக்குறீங்களா? ஃபைனல் எக்ஸாமா? எக்ஸாக்ட்லி சார். ஓ. இல்ல, அப்படி செய்ய இயலாது. ஓகே சார். ஓகே. இந்த ஓப்பனிங்கும் லோ காலேஜுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் ரெண்டு டிஃப்ரெண்டும் விளங்கிட்டு தானே கம்ப்ளீட்டா. லோ காலேஜை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன், லோ காலேஜ்லயும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, ஓப்பன் யூனிலையும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. லோ காலேஜில் வந்துட்டு ஃபுல் டைம், அதாவது நீங்க அப்ளை பண்ணி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னா அது ஃபுல் டைம் 60 இருந்து 70 வீதம் வரவு கட்டாயம் இருக்கணும். அதுல அட்டெண்டன்ஸ் கட்டாயம் பார்ப்பாங்க. ஆனா ஓப்பன் யூனியை பொறுத்த வரைக்கும் அது ஓப்பன் டிஸ்டன்ஸ் லேர்னிங் அப்படிங்கறதால அவங்களுக்கு அட்டெண்டன்ஸ் கட்டாயம் என்ன முக்கியம் இல்லை ஓப்பன் யூனியில. அதே மாதிரி லோ காலேஜில் வந்துட்டு பிசிக்கலா அட்டென்ட் பண்ண வேண்டி வரும். நீங்க ஓப்பன் யூனியை பொறுத்த வரைக்கும் அவங்க தார மெட்டீரியல்ஸை வச்சுட்டே நீங்க என்ன செய்யலாம், படிச்சுட்டு எக்ஸாம் மட்டுமே கம்ப்ளீட்டா நீங்க கம்ப்ளீட் பண்ணாலும் சரி. நீங்க அட்டெண்டன்ஸ் அங்க என்ன கம்பல்சரி இல்லை. இதுல ஏதும் டவுட்ஸ் இருக்குதா? சார் சார் ஹலோ. ஓ சொல்லுங்க. சார், இப்போ ஓப்பன் யூனிக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஃப்ரீ பாஸ் இருந்தா போதும். இதே மாதிரி லோ காலேஜ்ல வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு என்ன சார் இருக்கணும்? ஓகே. லோ காலேஜில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு 2 CS கட்டாயம் இருக்கணும். அதே மாதிரி இங்கிலீஷ்ல சி இருக்கணுமா. ஓ லெவல் இங்கிலீஷ் சி இருந்தா மட்டும்தான் நீங்க லோ காலேஜுக்கு அப்ளை பண்ணலாம். ஓப்பன் யூனியை பொறுத்த வரைக்கும் 3 இயர்ஸ் இருந்தா போதும். உங்களுக்கு எல்எல்பி எக்ஸாம் செய்யற எல்எல்பி டிகிரி முடிக்கிற வரைக்கும் அந்த 3 இயர்ஸ் போதும். ஆனா எல்எல்பி டிகிரி முடிச்சாலும் நீங்க ஃபைனல் எக்ஸாம் செய்ய போறது வந்துட்டு லோ காலேஜில். ஃபைனல் எக்ஸாம் செய்ய போற டைம்ல உங்களோட ஏ லெவல் ரிசல்ட் மட்டும், ஓ லெவல் தேவையில்லை, ஏ லெவல் ரிசல்ட் மட்டும் 2 CS கட்டாயம் இருக்கணும். அப்படி 3 இயர்ஸோட அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸா நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா இருக்கிற 4 வருஷத்துக்குள்ள ஏ லெவல போட்டு 2 CS எடுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா டிகிரி எடுத்ததுக்கு பிறகு நீங்க எப்ப நீங்க 2 CS எடுக்கிறீங்களோ அப்பதான் ஃபைனல் எக்ஸாம் என்ன செய்யலாம், நீங்க செய்யலாம். இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்குதா? எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓ சொல்லுங்க. எல்எல்பி டிகிரி முடிச்ச பிறகு லோ காலேஜ்ல ஃபைனல் ம். எக்ஸாம் செய்து முடிச்ச பிறகு நம்ம லோயர் என்று சொல்ற குவாலிஃபிகேஷனுக்கு வந்துருவோமா சார்? என்னன்னு கேக்குறீங்க? எல்எல்பி டிகிரி முடிச்ச பிறகு லோ காலேஜ்ல ஃபைனல் எக்ஸாம் செய்ய வேண்டி வரும் தானே சார்? ஓ எல்எல்பி டிகிரி முடிச்ச பிறகு ஃபைனல் எக்ஸாம் லோ காலேஜில் செய்ய வேண்டி வரும். ஃபைனல் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு லோயர் என்ற ஒர்க்குக்கு நம்ம செலக்ட் ஆகுமா? ஓ நீங்க இப்ப ஃபைனல் எக்ஸாம் முடிச்ச உடனே உங்களுக்கு இப்ப 6 மந்த், அதாவது 6 மாசம் நீங்க ஒரு லோயருக்கு ஜூனியரா ஒர்க் பண்ண வேண்டி வரும். அது நீங்க விரும்பக்கூடிய போர்ட்ஸோ இல்ல நீங்க விரும்பக்கூடிய லோயர்ஸோ நீங்க செலக்ட் பண்ணி எடுக்க வேண்டி வரும். அதுக்கு பிறகு நீங்க சார் லோயரா ஒர்க் பண்ண கூடிய மாதிரி இருக்குமோ. சொல்லுங்க. சார், ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கு எவ்வளவு பே பண்ணணும்? ஓப்பன் யூனிக்கு லோக்கல் கிட்டத்தட்ட உங்களுக்கு 3 லட்சம் முடியுமா. 287 போட்டுக்கிறான். நான் கிட்டத்தட்ட உங்களுக்கு 4 வருஷத்துக்கும் சேர்த்து 3 லட்சம் முடியும். அதே மாதிரி தான் லோ காலேஜுக்கும் ரெண்டுக்கும் சேம் பேமெண்ட் தான்.
லோக்கலிஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ வெளியிடங்கள்ல இருந்து வரக்கூடிய நீங்களா இருந்தீங்கன்னு சொன்னா வெளியில இடம் எடுக்கணும், அங்க இருந்துட்டு தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஆனா ஓப்பன் யூனியை பொறுத்த வரைக்கும் அதுல 9 ரீஜனல் சென்டர்ல கிளாஸஸ் நடக்கும். நீங்க எந்த மாகாணத்துல இருக்கிறீங்களோ அந்த சென்டர்ல போயிட்டு என்ன செய்யலாம், கம்ப்ளீட்டா படிக்கக்கூடியமா இருக்கும். அப்ப அதால உங்களுக்கு அந்த என்னன்னு சொல்ற ஹாஸ்டல் சிலவோ அடுத்தது வேற சிலவோ உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சார் என்னன்னு சரி. சொன்னா இப்ப வேற சொல்லுங்க. மாகாணத்துல இருக்கோம். அங்க எக்ஸாம் செய்துட்டு பிறகு நம்ம ஒரு இடத்தை ஷிஃப்ட் ஆகிறோம்னு சொன்னா அங்க நம்ம கண்டினியூ பண்ணலாமா ஓப்பன்ல? அதுக்கு சில ரூல்ஸ்கள் இருக்குது. இப்ப மெயினா வந்துட்டு ஓப்பன் யூனியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சென்டருக்கும், அதாவது ஒவ்வொரு சென்டருக்கும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் கட் ஆஃப். சரியா? இப்ப களம்புல வந்துட்டு 200 நான் அதை இப்ப காட்டுவேன், நான் டோட்டலா உங்களுக்கு அது சம்பந்தமா ஃபுல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னா. இப்ப அதுல அடுத்த ஸ்லைட்ல அதுதான் வரும். சார் குட் ஈவினிங் சொல்லுங்க. சார். அடுத்தது அப்ப வந்துட்டு எல்லாம் நீங்க கொஞ்சம் இருங்க. அடுத்தது இந்த சென்டர் மாத்தி அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி மாத்தி எல்லாம் என்ன செய்யல, அது அப்ளை பண்ண களம்புல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஜப்னாவிலேயோ இல்ல ஜப்னாவில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு களம்புலையோ நீங்க ஒர்க் பண்ற பிளேஸ்லயோ அப்ளை பண்ண இயலாது. ஏன்னு சொன்னா அதுல நீங்க எக்ஸாம் செலக்ட் ஆனதுக்கு பிறகு ஜிஎஸ் கரெக்டர் கேட்பாங்க. ஜிஎஸ் கரெக்டர் எந்த மாகாணத்துல உங்களால எடுக்க இயலுமோ அந்த மாகாணத்துல தான் நீங்க என்ன செய்யணும், அந்த ரீஜனல் சென்டர்ல தான் நீங்க அப்ளை பண்ண வேண்டி வரும். இப்ப நீங்க ஜப்னாவில் இருக்கிறீங்க, களம்புல ஒர்க் பண்றீங்க, இப்ப நம்ம களம்பு சென்டர்லயே அப்ளை பண்ணுவோம்னு சொல்லி களம்பு சென்டர்ல அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அப்ளை பண்ணி நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னு சொன்னா, செலக்ட் ஆனாலும் உங்களை என்ன செய்ய மாட்டாங்க, உள்ளுக்கு எடுக்க மாட்டாங்க. இல்லைங்களா? அதாவது ஜிஎஸ் கரெக்டர் உங்களுக்கு இப்ப ஜப்னாவில் இருக்கிறீங்கன்னா ஜப்னாவில் தான் எடுக்கலாம். அப்ப ஜப்னா ரீஜனல் சென்டர்ல நீங்க எக்ஸாம் செஞ்சு பாஸ் ஆகியிருந்தா மட்டும்தான் என்ன செய்யலாம், உள்ளுக்கு போகலாம். வேற டவுட் கேட்கறாங்க கேளுங்க. சார் ஓப்பன் ஓப்பன் யூனிவர்சிட்டியில யூனிவர்சிட்டி வந்து வீக்கெண்ட் கிளாஸஸ் சார் கட்டாயம் அட்டெண்டன்ஸ் பார்ப்பாங்களா சார் ஓப்பன் யூனிவர்சிட்டி? ஓப்பன் யூனி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஓப்பன் யூனியை பொறுத்த வரைக்கும் எந்த அட்டெண்டன்ஸும் உங்களுக்கு பார்க்கவே மாட்டாங்க. இப்போ எங்கள்கிட்ட படிப்பிக்கக்கூடிய லெக்சர்ஸ் மாதிரிலையும் ஓப்பன் யூனியில் யார் லெக்சர் இருக்கிறாங்கன்றே தெரியாது. அவங்க இப்போ தந்த மெட்டீரியல்ஸை வச்சு யூனிவர்சிட்டியில இருந்து படித்து எல்எல்பி டிகிரி முடிச்ச ஆட்கள் தான் இருக்கிறாங்க. விளையாட்டா அப்ப அதனால அங்க அட்டெண்டன்ஸ் சார் முக்கியம் இல்லை. ஆனா நீங்க விரும்பினா என்ன செய்யலாம், கிளாஸ் போகலாம், இஷ்யூ இல்லை. சார் சொல்லுங்க. ஓப்பன் யூனிவர்சிட்டியில எல்எல்பி முடிக்கிறதுக்கு எவ்வளவு இயர்ஸ் சார்? 4 years 4 வருஷம், கிட்டத்தட்ட 5 வருஷம் 12 வருஷத்துக்குள்ள முடிக்கணும் நீங்க. சார் அவங்க 12 எக்ஸாம் அகாடமிக் எப்படி இயருக்குள்ள எந்த அதை டைம்ல கம்ப்ளீட் நடக்கும் பண்ணி சார்? முடிக்கணும். இல்லாட்டி அது கேன்சல் ஆயிடும், திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சொல்லுங்க. சார் ஓப்பன் யூனிவர்சிட்டி எக்ஸாம் வந்து சாட்டர்டே சண்டே அப்படியா சார் நடக்கும்? எந்த எக்ஸாம் சொல்றீங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாமா செமஸ்டர் இல்ல எக்ஸாம் செமஸ்டர் செமஸ்டர் எக்ஸாம் எக்ஸாம்? செலக்ட் எப்படியுமே ஆகி அவங்க செமஸ்டர் எக்ஸாம் போடுற நாள் தான் வரும். வீக் டேஸ்லயும் வரலாம், வீக்கெண்ட்லயும் வரலாம். அது செமஸ்டர் இருந்துச்சுன்னா அது இயர்லி தான் வைக்கிறதா எக்ஸாம். சார் இப்போ OUSL ஓகே சார் வந்து ஓகே நாங்க ஓபன் இயரா சார்? ஓ சார் குட் ஈவினிங் சார். நாங்க சொல்லுங்க. OUSL வந்து அப்ளை பண்றதுன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நீங்களே அப்ளை பண்ணி தருவீங்களா இல்லாட்டி நாங்களா தனி அப்ளை பண்ணி கொள்ளணுமா இண்டிவிஜுவலி? ஓப்பன் பண்ணி எல்எல்பி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு தானே அந்த டைம்ல இதே மாதிரி உங்களுக்கு செஷன் ஒன்று போடுவேன். நீங்க எப்படி அப்ளை பண்ணணும், என்ன மெத்தட்ல செய்யணுங்கிற செஷன் ஒன்று கட்டாயம் உங்களுக்கு போடுவேன். அதுக்கு பிறகு நீங்க அப்ளிகேஷனை போட்டீங்கன்னு சொன்னா சரி, சார் நீங்க ஒரு தான் அப்ளை பண்ண டவுட் வேண்டி வரும். நான் உங்களுக்கு அது சம்பந்தமா எப்படி நீங்க அப்ளை பண்ணணும், எந்த சென்டருக்கு போடணும், என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எங்கள்கிட்ட கால் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம். இல்லாட்டி கிளாஸ்ல சேர்ட்ட கேட்டுக்கொள்ளலாம். அது சம்பந்தமா தனியாக உங்களுக்கு வேற அப்ளை பண்ற டைம்ல உங்களுக்கு ஒரு செஷன் ஒன்று கட்டாயம் போடுவோம். சொல்லுங்க. சார் என்னன்னா இப்ப நாங்க மெடிக்கலோ சென்டர் போட்டு எக்ஸாம்பிளுக்கு மெடிக்கலோ சென்டர் போட்டு பாஸ் ஆகிட்டு இப்ப நான் அதை ஜஃப்னா சென்டருக்கு சென்டரை பாத்துறேன் எக்ஸாம் சென்டரை. அப்போ அந்த ஜஃப்னாவில ஏற்கனவே ஒரு டோட்டலா இப்போ ஒரு 75 ஆக்கள் டோட்டலா அவங்க ஃபுல் ஆகிறாங்க. இப்ப எக்ஸ்ட்ரா நாங்க போகக்குள்ள அங்க ஏதாவது இஷ்யூ இருக்குமா இல்ல நீங்க நார்மலா சொல்றது விளங்க இல்ல எனக்கு, திரும்ப ஒருக்கா சொல்லுங்க பாப்போம். என்னன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் மெடிக்கலோ சென்டர்ல எக்ஸாம் போட்டு பாஸ் ஆகி இங்க நான் ஜஃப்னாவில ஸ்டடி பண்றதுக்காண்டி நான் இப்ப எக்ஸாம் சென்டர் அதுகளை ஜஃப்னாவில போடுறேன். ஓகே அப்ப ஜஃப்னாவில ஏற்கனவே அப்ப 75 பீப்புள்ஸ் அவங்க எடுத்திருப்பாங்க தானே. ஓகே. அப்ப அதுல இப்ப எக்ஸ்ட்ராவா நாங்க இல்ல இல்ல இங்க அது போய் இஷ்யூ இல்ல. அது நீங்க எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் அங்க இஷ்யூ இல்ல. அவங்கட இந்த எத்தனை பேர் எடுக்க போறாங்கன்னு சொல்லி தானே அதுல எடுக்கிறாங்க. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவங்களோட இயருக்கு எடுக்கலாம். மற்றபடி படிக்கிறதுல நீங்க எந்த சென்டர் வேண்டாலும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வேண்டாலும் இஷ்யூ இல்ல.
ஓகே தேங்க்யூ சார். சார் இன்னொரு டவுட் ஒன்று இருக்குது. ஓ கவர்மெண்ட் டிகிரியையும் எல்எல்பியில் ஓப்பனாக நம்ம எக்ஸ்டர்னலாக செய்கிற டிகிரியும் ஒரே இயரில் கம்ப்ளீட் பண்ணுறது ஏதாவது கேஸா? இல்ல இல்ல இஷ்யூ அப்படி இல்ல ஒன்றும் இல்லை தானே? ஓகே தேங்க்யூ இல்ல சார். இல்ல. அடுத்தது சார் நீங்க இப்ப லோ காலேஜ்ல அப்ளை பண்ணி இருந்தீங்கடா, லோ காலேஜ் அதாவது ஃபுல் டைம் இப்ப ஓப்பன் இஷ்யூ ஒன்றும் வராது. மற்றபடி ஃபுல் டைம் இருக்கக்கூடிய லோ காலேஜ்ல உங்களால என்ன செய்ய இயலாது, அதை கம்ப்ளீட் பண்ண இயலாது. ஏன்டா ரெண்டுமே ஃபுல் டைம் தானே. இல்லை சார், நான் கேட்குறேன் என்னன்னா இப்போ யூனிவர்சிட்டி அண்டர் கிராஜுவேட் அண்டர் இல்ல இல்ல அது பண்ணி இஷ்யூ இல்ல, அது இஷ்யூ ஓகே சார். இஷ்யூ இல்லையா. சார் இதுல லோக்கல்ஸ்ல வந்து எக்ஸாமுக்கு போடக்குள்ளேயே நம்மளுக்கு ஏ லெவல் ரிசல்ட் 2CS இருக்கணுமா சார்? எதை சொல்றீங்க, லோ காலேஜா? ஓ லோ காலேஜுக்கு போடக்குள்ள உங்களோட ஏ லெவல் ரிசல்ட் 2CS கட்டாயம் இருக்கத்தான் வேணும். ஓப்பன் யூனிக்கு போடக்குள்ள 3 years இருந்தா நீங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது நிறைய பேர் எனக்கு கேட்ட இன்னொரு டவுட் ஒன்று வந்துட்டு, சார் ஓப்பன் யூனியில் வந்துட்டு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஒன்று இருக்குது. அந்த அதாவது ஏ லெவல் ரிசல்ட் போதாத ஸ்டூடெண்ட் 2 days தான் இருக்குது. அதே மாதிரி ஓ லெவல் தான் முடிச்சிருக்கிறேன், நான் லோ செய்யலாமா, ஓப்பன் யூனியில் வந்துட்டு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் முடிச்சிட்டு லோ கம்ப்ளீட் பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. ஃபவுண்டேஷன் முடிச்சிட்டு நீங்க லோ கம்ப்ளீட் பண்ணலாம், ஆனா அது உங்களுக்கு பிரயோஜனமா அமையாது. ஏன்னு சொன்னா நீங்க இப்ப ஃபவுண்டேஷன் கோர்ஸுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கிட்ட டைம் எடுக்கும். அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் ஆகி இதை நீங்க எப்படி போனாலும் ஃபைனல் எக்ஸாம் செய்யறதுக்கு உங்களுக்கு கட்டாயம் 2CS லெவல்ல கட்டாயம் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நாங்கால போகலாம். அதே மாதிரி இதுக்கு 2 years ஸ்பெண்ட் பண்றதை நீங்க ஏ லெவலுக்கு ஸ்பெண்ட் பண்ணி 2CS எடுத்துட்டீங்கன்னு சொன்னா கட்டாயம் உங்களுக்கு என்ன செய்யும், ரெண்டுக்குமே பிரயோஜனமா இருக்கு. சார் சொல்லுங்க. இப்போ ஓப்பன் யூனிவர்சிட்டியில என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி 4 years எல்எல்பி முடிச்சிட்டு லோ காலேஜில் ஃபைனல் இயர் செய்வோம் தானே எக்ஸாம். அப்பேக்குள்ள குவாலிஃபிகேஷன் கேட்பினமா இங்கிலீஷுக்கு C வேணும் 2CS வேணும்ன்றது? எங்க சொல்றீங்க நீங்க? இப்ப எல்எல்பி டிகிரி முடிச்சதுக்கு பிறகு போய்க்கலையா? லோ காலேஜில் ஃபைனல் எக்ஸாம் எழுதும் தானே. ஃபைனல் எக்ஸாம் செய்யற டைம்ல 2CS கட்டாயம் ஏ லெவல் கேட்பாங்க. இந்த இங்கிலீஷ் ஓகே கேட்க மாட்டாங்க ஓ லெவல். ஓகே ஏன்னு சொன்னா நீங்க Excuse me, ஓப்பன் sir. யூனிலேயே 2CS இங்கிலீஷ் சொல்லுங்க. சொல்லுங்க. சார் அந்த லோ காலேஜ்ல ஃபைனல் எக்ஸாம் எழுதும்போது ஃபைனல் எக்ஸாம் எழுதும்போது ஏ லெவல் மட்டும் தான் கேட்பாங்க. ஓ லெவல் மேத்ஸ் இல்ல ஓ லெவல் பிடிக்க கேட்க மாட்டாங்க. மாட்டாங்க. ஏன்னு சொன்னா நீங்க ஓப்பன் யூனிலேயே ஒரு இங்கிலீஷ் கோர்ஸ் ஒன்று கட்டாயம் ஃபாலோ பண்ணி ஆகணும். இல்லாட்டி அந்த எல்எல்பிக்குரிய ஒரு இங்கிலீஷ் எக்ஸாம் ஒன்று இருக்குது. அந்த எக்ஸாம் பாஸ் ஆனா தான் உங்களுக்கு எல்எல்பி டிகிரி அங்க தருவாங்க. சரியா? அப்ப அந்த எக்ஸாம் உங்களால பாஸ் ஆக இயலாது அப்படின்னு சொன்னா அங்க கோர்ஸ் ஒன்று ஃபாலோ பண்ண வேண்டி வரும். இந்த மைக்கை வந்துட்டு மியூட் பண்ணிக்கொள்ளுங்களா, அந்த சவுண்ட் கேட்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். சார் இப்ப சொல்லுங்க. சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் எனக்கு டவுட் ஒன்று இருக்கு. இப்போ நான் நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ். அப்போ எனக்கு பேசுற கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்குது சார். நான் நார்த் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ்ல இருக்கிறேன். அப்ப எனக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு இப்போ குர்நாகல்லையும் இருக்குது, கிளம்பவும் இருக்குது. நான் இது போட்டு இல்ல நீங்க என்ன டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்க செலக்ட் பண்ண உடனே உங்களோட சென்டர் ஒட்டவா வரும். நீங்க சென்டர் செலக்ட் பண்ண தேவையில்லை. சரி, ஏற்கனவே தான் சென்டர் செலக்ட் பண்ற. இப்ப வந்துட்டு நீங்க சென்டர் செலக்ட் பண்ண தேவையில்லை. உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எதுன்னு கேட்கும். அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்க கொடுத்த உடனே உங்களோட சென்டர் எதுங்கிறது அதுல ஒட்டவா வரும். ஆட்டோ வரும் சார். அப்போ அதில் நாங்கள் பாஸ் பண்ணிட்டோன்னா இப்போ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல தான் எங்களோட ஃபுல் படிப்பு அப்படி போகுமா, இல்லாட்டி? இல்ல நீங்க விரும்பினா சேஞ்ச் பண்ணலாம். நான் அதைத்தானே சொல்றேன். இப்ப எக்ஸாம் மட்டும் நீங்க அந்தந்த மாகாணத்துல தான் செய்யணும். மற்றபடி ஸ்டடி சென்டரை வேணும்னு சொன்னா எக்ஸாம் பாஸ் ஆனதுக்கு பிறகு நீங்க சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். அது இஷ்யூ இல்லை. நாங்கள் செலக்ட் பண்ணலாம். சார் அடுத்து இன்னொன்று, இப்போ நாங்கள் OUSல நாங்கள் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். கடைசி ஃபைனல் எக்ஸாம் வந்து லா காலேஜில் செய்யறதுக்கு தானே சார்? அப்போ அது வந்து எக்ஸாம் மட்டும்தான் அட்டென்ட் பண்ண இருக்கு, அப்புறம் அதுக்கு எதுவும் கிளாஸஸ் அப்படி எதுவும் இருக்கா சார் ஃபுல் டைமாக போகிறதுக்கு? இல்ல அது எக்ஸாம் மட்டும்தான் நீங்க செய்ய வேண்டி வரும். அங்க இந்த கிளாஸஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டி வராது. என்ற டிரெக்டா போறது. அடுத்தது இன்னொன்று, இந்த பிரைவேட்டா முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்எல்பி டிகிரி இந்த பிகாஸ்ல இசோப்ல முடிக்கிறவங்க இருக்கிறாங்க தானே. அப்ப அதுக்கு காஸ்டும் கூட கிட்டத்தட்ட 15 லட்சத்துல இருந்து 20-25 லட்சத்துக்கு மேல முடியும். அது எல்எல்பி டிகிரி முடிச்சா இப்ப ஓப்பன் இனியால போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி டிரெக்டா வரலாம். அதுல நீங்க இப்ப ஃபைனல் எக்ஸாம் அவங்க செய்ய இயலாது. அவங்களுக்கு ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உண்டு, லோ காலேஜால வைப்பாங்க. அந்த எக்ஸாம் அவங்க பாஸ் ஆகணும். அதுக்கு பிறகுதான் அவங்க ஃபைனல் எக்ஸாம் என்ன செய்யலாம், கம்ப்ளீட்டா செய்யலாம்.
அந்த ஸ்பெஷல் சார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இந்த எக்ஸாமோட கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும். ஏன்னா அவங்களோட சிலபஸுக்குள்ள இருந்து தான் வரும். அதாவது சார் ஓப்பன் சொல்லுங்க. யூனில எல்எல்பி முடிச்சிட்டு வர ஒரு ஆள் லோ காலேஜ்ல வந்து ஃபைனல் எக்ஸாம் மட்டும் எழுதினா போதுமா சார், இல்ல வேற எதுவும் ஃபைனல் எக்ஸாமும் எக்ஸாம் மட்டும் எழுத செஞ்சா சொல்லுங்க? சரி. ஃபைனல் எக்ஸாம் மட்டும். சார் இதுல ஓகே சார். ஓப்பன் யூனிவர்சிட்டியில எல்எல்பி சொல்லுங்க. முடிச்சு சார் சார் சொல்லுங்க. என்னடா ஓப்பன் யூனிவர்சிட்டியில எல்எல்பி முடிச்சிட்டு லோ காலேஜ்ல நாங்க ஃபைனல் எக்ஸாம் எழுதணும். அந்த டைம்ல எழுதணும். 2CS வந்து எடுக்கிறதுக்கு எங்களுக்கு இது தருவாங்களா, இல்லாட்டி அந்த ஃபைனல் எக்ஸாம் டைம்ல நாங்கள் அதை ப்ரூவ் பண்ணி காட்டணுமா? நீங்க எப்ப வேணாலும் எடுக்கலாம். 2CS வந்துட்டு நீங்க எப்ப வேண்டாலும் 2CS நீங்க தான் எடுக்கணும். ஏ லெவல்ல நீங்க இப்ப அப்ளை பண்ணி இப்ப அதாவது என்னன்னு சொல்ற இப்ப உங்கள்ட்ட ரிசல்ட் போதாது அப்படின்னு சொன்னா நீங்க இந்த இயர்னான ஏ லெவல் கோல் பண்ற டைம்ல நீங்க அப்ளை பண்ணி அதுல ரிசல்ட்டை கூட்டிட்டு போனீங்கன்னா சரி. அதான் சார் சரி ஓஎல் சார். ஸ்கோர் தேவையில்ல சார். ஓஎல் எந்த பாடம் குவாலிஃபிகேஷன் பார்க்க மாட்டாங்க, ஏ லெவல் மட்டும் தானே இல்ல பார்ப்பாங்க. இல்ல ஓ லெவல் தேவைப்படாது உங்களுக்கு. அங்க ஏ லெவல் மட்டும்தான். ஓப்பன் இந்தியால போறவங்க ஏ லெவல் மட்டும்தான் நீங்க அங்க பார்க்கணும். மற்றபடி ஓ லெவல் தேவையில்லை. லோ காலேஜில் தான் ஓ லெவல் கேட்பாங்க. 2CS இருக்கணும். அதே மாதிரி இங்கிலீஷ்ல சி இருக்கும். சார் ஓ லெவல். சொல்லுங்க. நாங்க வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஒன்ல ஒரு டிகிரி ஃபாலோ பண்ற சேம் டைம் வந்து எல்எல்பி டிகிரியும் ஓப்பன் யூனிவர்சிட்டியில செய்ய இயலுமா? அப்படின்டா சேம் டைம்ல செய்யலாம் 2 டிகிரிஸ் செய்யலாம். அது இஷ்யூ இல்லை சார்? இல்ல இல்ல. ஓகே சார். வேற ஏதும் இதுல டவுட்ஸ் இருக்குதா பிள்ளைங்க? எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. ஓப்பன் யூனிவர்சிட்டி சார் இன்றைக்கு ஜிகே எக்ஸாம் இருக்கா சார்? இன்றைக்கு ஜிகே எக்ஸாம் வந்துட்டு நான் நாளைக்கு போட்டிருக்கிறேன்னா இன்றைக்கு ஃபுல்லாவே உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லா கிளியர் பண்ணி அதே மாதிரி உங்களோட இந்த கிளாஸ்ல சிஸ்டம், அதாவது நீங்க இப்ப கிளாஸ் எப்படி எக்ஸஸ் பண்ணணும், அதே மாதிரி கிளாஸ்ல ரூல்ஸ் நீங்க எப்படி ஃபாலோ பண்ணணும் கம்ப்ளீட்டா, உங்களோட நோட் புக்ஸ் எப்படி நீங்க மெயின்டைன் பண்ணணும் கம்ப்ளீட்டா, எக்ஸாம் எப்படி அட்டென்ட் பண்ணணும், அது சம்பந்தமான ஃபுல் டீடைல்ஸ் நான் இதுல கம்ப்ளீட்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அது எவ்வளவு டைம் எடுத்தாலும் கிளாஸ்ல இருக்கிறார்கள் கம்ப்ளீட்டாவே இருந்து கொள்ளுங்க. அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு பிறகுதான் நாளைக்கு தான் உங்களுக்கு அந்த எக்ஸாமை போட்டுருக்குதா. அப்ப இந்த வருஷம் வந்துட்டு சிங்கள மீடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிறதால உங்களோட ரிசல்ட் போர்ட்டல்ல, அதாவது எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஆன்லைன்ல தானே நீங்க எக்ஸாம் செய்வீங்க. இப்ப கிளாஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே இண்டெக்ஸ் நம்பர் ப்ரொவைட் பண்ணிருக்கிறோம். உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் உங்களோட ஃபோன் நம்பரை என்டர் பண்ணி நீங்க உள்ளுக்கு போயிட்டு எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச உடனே உங்களோட ரிசல்ட் போர்ட்டல் வரும். அந்த ரிசல்ட் போர்ட்டல்ல சிங்கள மீடிய ஸ்டூடெண்ட்ஸும் அதுக்குள்ள என்டர் ஆவாங்க. உங்களோட சேம் கொஸ்டின் அவங்களுக்கு சிங்கள மீடியத்திலேயே கம்ப்ளீட்டா உங்களுக்கு போகும். அப்ப 2 பேர் இதையும் நீங்க இப்ப என்னன்னு சொல்ற ரேங்க பார்த்து கொள்ளலாம். நீங்க எத்தனாவது இடத்துல இருக்கிறீங்க, என்ன பெர்சன்டேஜ்ல இருக்கிறீங்க, சரியா போறீங்களா இல்லையா, உங்களுக்குள்ள ஒரு போட்டி ஒன்று கட்டாயம் அதுக்குள்ள உருவாகும். சரி, ஓகே. வேற ஏதும் டவுட்ஸ் இருக்குதா சார்? அப்ப நாளைக்கு தமிழ் கிளாஸ் ஓப்பன் இல்லையா? யூனிவர்சிட்டி முழங்கையில? நாளைக்கு இல்லையே உங்களுக்கு தமிழ் கிளாஸ். இப்ப புதன்கிழமை தானே சார். ஓப்பன் யூனிவர்சிட்டியில எக்ஸாமுக்கு கால் பண்ணி ரிசல்ட்ஸ் வந்து இன்டேக்குக்கு எடுக்கிறதுக்கு எப்போ சார் இனிமே எடுப்பாங்க? என்னண்டு? இப்போ ஓப்பன் யூனிவர்சிட்டியில எல்எல்பிக்கு செய்யறதுக்கு ரிசல்ட் கால் வந்ததுக்கு பிறகு உங்களோட இப்ப இன்டேக் எடுப்பாங்க, அடுத்த கால் பண்றதுக்கு இடையில எடுப்பாங்க. அப்படி இப்போ நெக்ஸ்ட் கொஞ்சம் காலம் இயர்னு சொன்னா போகுமா? ஒரு 1 month 2 months அப்படி டைம் எடுக்கும். இப்ப செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸும் அந்த டைம் எடுக்கும். இப்போ நெக்ஸ்ட் இயர் ஜூன் வந்து இப்போ டிசம்பர்ல வந்து கால் பண்ணாங்கன்னு சொன்னா பிப்ரவரியில எக்ஸாம் எக்ஸாம் நடக்கும். ஜூன்ல உங்களோட ரிசல்ட் வரும். அதுக்கு பிறகு இன்டேக் வந்துட்டு திருப்ப அந்த அதாவது நவம்பருக்குள்ள எடுப்பாங்க. அது என்ன டேட்னு ஓப்பன் இன்னைக்கு தான் தெரியும். ஓகே சார். சார் எல்எல்பியில 2 எக்ஸாம் முழங்கையில ஓப்பன் யூனிவர்சிட்டி வந்து சார் எல்எல்பி டிகிரியோட அட்டர்னியும் சேர்த்து 4 years சார். நீங்க இந்த சொல்றது விளங்குது இல்ல? இந்த எல்லாருமே மைக்க வந்துட்டு மியூட் பண்ணிக்கொள்ளுங்க கம்ப்ளீட்டா. அந்த பேசக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் மைக்க வந்துட்டு ஆன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்களா. எல்எல்பி வந்து எல்எல்பி ஓப்பன் யூனிவர்சிட்டியில சார் 4 years, அட்டர்னிக்கு அங்கால வேற 1 year or 2 year எடுக்குமா சார், அல்லது மொத்தமாவே 4 years? கிட்டத்தட்ட உங்களுக்கு இல்ல அட்டர்னேட் லோக்கு வேற டைம் ஒன்று எடுக்கும். உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 year கிட்ட எடுக்கும் தானே. அங்கால 6 month இருக்குது, உங்களோட ட்ரைனிங் பீரியட் இருக்குது. கிட்டத்தட்ட 1 yearக்கு மேல எடுக்கும். எல்எல்பிக்கு மட்டும்தான் 4 years என்ன சார்? எல்எல்பிக்கு மட்டும்தான் 4 years. அதுவும் நீங்க ஃபுல்லா எல்லா எக்ஸாமும் பாஸ் ஆகி போனீங்கன்னு சொன்னாதான். ஃபெயில் ஆனீங்கன்னா 1 வருஷம் எக்ஸ்ட்ரா போகும். ஓகே சார். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். அந்த எல்எல்பி டிகிரியை 12 வருஷத்துக்குள்ள நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம். 12 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும். சார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தானே எல்எல்பிடையும் ஓப்பன் யூனிவர்சிட்டிடையும் 2லயும் பாஸ் பண்ணினா
அப்ப அதுல வந்து ஒரு இந்த எதுக்கு போன சிறந்த எதுக்கு போனா அப்படின்னு விளங்கல சொன்னா நீங்க கேக்குறது. அந்த எல்எல்பி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரெண்டையும் எழுதுறாரு ஒரு ஆள். அவர் வந்து ரெண்டையும் ஓப்பன் சொன்னா எல்எல்பியும் லோ காலேஜ் ரெண்டையும் எழுதுறாரு அப்படின்னு சொன்னா ஒரு ஏ லெவல் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா, அதாவது ஏ லெவல் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா ஓப்பன் யூனிக்கு போறது கொஞ்சம் பெட்டர் என்று சொன்னா உங்களுக்கு ஒரு டிகிரி ஒன்று கிடைக்கும் தானே. ஏற்கனவே ஒரு டிகிரி ஒன்று இல்ல தானே உங்களுக்கு. ஏற்கனவே ஒரு டிகிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா அவருக்கு லோ காலேஜ் பெட்டர். ஓகே ஓகே சரி. விளையாட்டா சொல்றது. இப்ப ஏ லெவலோட அவர் வந்துட்டு இப்ப லோ காலேஜும் பாஸ் ஆயிருக்கிறாரு, ஓப்பன் யூனியும் பாஸ் ஆயிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா எந்த ஒப்பீனியன் படி அவர் ஓப்பன் யூனியால போறது பெட்டவே. கொஞ்சம் காலம் எடுத்தாலும் அவருக்கு டிகிரி ஒன்று என்ன செய்யுது கிடைக்குது. அதோட அட்டர்னேட்ல ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனும் கிடைக்குது. அப்ப ரெண்டும் கிடைக்கிறதால அவருக்கு பெனிஃபிட் வந்துட்டு ஓப்பன் யூனியால போறது. இப்ப லோ காலேஜால போனா அவருக்கு ஒரு டிகிரி ஒன்று இல்லை, அவர் தொழில் தகமையுடைய ஆளா மட்டும்தான் இருப்பாரே தவிர எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஏ லெவலோட தான் இருப்பாரு. ஓகே சார், தேங்க்யூ. ஒரு டிகிரி ஹோல்டரா இருக்க மாட்டாரு. சார் சொல்லுங்க. ஓப்பன் யூனிவர்சிட்டி எல்எல்பி என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு யூரோப் கண்ட்ரி இருந்து போய் யூரோப் கண்ட்ரில இருக்கிறார்கள் அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணலாம். எந்த கண்ட்ரில இப்போ ஓப்பன் யூனியை பொறுத்த வரைக்கும் அது ஓப்பன் டிஸ்டன்ஸ் லேர்னிங்கா இருந்தாலும் அடுத்தது நீங்க வெளிநாட்டுல இருந்தும் இங்க உங்களோட கோர்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய மாதிரி தான் எல்லாமே செஞ்சிருக்கிறாங்க. இப்போ அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நாட்டில் தான் நீங்க இருக்கணும். கட்டாயம் அப்ளை பண்ணிட்டு ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கட்டாயம் நாட்டுக்கு வரணும். நாட்டில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் செய்யணும். செஞ்சு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஓப்பன் யூனிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். இன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க போகலாம். நீங்க என்ன கண்ட்ரில இருக்கிறீங்களோ அதுக்கு நீங்க பேமெண்ட் ஒன்று பே பண்ண வேண்டி வரும். அங்க இருந்து படிக்கிறதுக்காக நீங்க என்ன கண்ட்ரில இருக்கிறீங்களோ அதுல ஸ்ரீலங்கன் எம்பசிக்கு வந்துட்டு உங்களோட எக்ஸாம் பேப்பர்ஸ் வரும். ஒவ்வொரு வருஷம் அந்த எக்ஸாம் செய்யறதுக்கு பேப்பர்ஸ் இல்லையா. நீங்க எக்ஸாம் செய்யணும் அப்படின்னு சொன்னா ஸ்ரீலங்கன் எம்பசிக்கு போய் தான் நீங்க என்ன செய்யணும், எக்ஸாம் செய்ய வேண்டி வரும். சார் இப்போ ஓப்பன் யூனிவர்சிட்டியில வந்து ஜாயின் ஆகி இப்போ 3rd இயர் வரும்போது அடுத்த 1 இயர் வந்து நான் வேற ஏதோ ஒரு ஃபாரினுக்கு போக வேண்டி வந்துட்டு அப்படின்னு சொன்னா நான் அந்த லாஸ்ட் 1 இயர் வேற கண்ட்ரில இருந்து கண்டினியூ பண்ணலாம். நீங்க இஷ்யூ இல்லை. இப்ப ஃபைனல் எக்ஸாம் வந்து எழுதக்குள்ள இங்க வந்தா சரியா சார்? எக்ஸாம் எழுதுறதுக்கு மட்டும் நீங்க ஃபைனல் எக்ஸாமுக்கும் இங்க எல்எல்பிக்கு நீங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் உங்களுக்கு அங்கேயே வரும். இப்ப அதான் ஃபைனல் நான் ஏற்கனவே எக்ஸாம் கூட சொன்னேன், எக்ஸாம் செய்யறதுக்கு நீங்க எக்ஸாம் கூட அங்க செய்யலாம் ஸ்ரீலங்கன் எம்பசில. ஓகே சார். இப்ப ஃபைனல் எக்ஸாம் கூட அங்க செய்யலாம். இப்போ அங்க செய்யலாம். ஓபன்ல ஃபைனல் எல்எல்பி வந்து எக்ஸாம்ங்கிறது எல்எல்பி முடிச்சதுக்கு பிறகு நீங்க லோ காலேஜ் செய்யறதுக்கு இங்க தான் வரணும். லோ காலேஜ் செய்யறதுக்கு மட்டும் இங்க வந்தா போதும் என்ன சார்? எல்எல்பி எழுதுறதுக்கு வேற கண்ட்ரில இருந்து எழுதலாம். ஓப்பன் யூனியை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் யூனியில நீங்க என்ன செய்யறாலும் பொறையில இருந்து செய்யலாம். ஓகே சார். சார் இதுல ஓப்பன் யூனியில எல்எல்பி டிகிரி முடிச்சு பிறகு ஃபைனல் எக்ஸாமும் முடிச்சு எங்களுக்கு குறிப்பிட்ட வயதுக்குள்ளதான் அந்த ஒர்க் அவைலபிலிட்டி இருக்குமெண்டு அப்படி எதுவும் இருக்கா சார்? ஹலோ சார் நாங்க OUSல செய்யற இந்த எல்எல்பி டிகிரி வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லயும் எங்களுக்கு வேலிடா இருக்குமா சார்? இப்போ நாங்க போறோம் அந்த கண்ட்ரிக்கு மைக்ரேட் ஆகுறோம், அங்க ஒர்க் பண்ண அப்படி இருக்கோம். சார் போயிட்டு போல. விளங்குதா பேசுற? ஆமாம் சார், விளங்குது சார். ஓகே, இந்த கனெக்ஷன் இஷ்யூ கொஞ்சம் இருங்க. ஓகே. அது ஃபுல்லா கிளியர் தானே உங்களுக்கு? என்ன சார் ஒரு டவுட் கேட்கவா? கேளுங்க. என்னடா இப்ப நாங்க ஓப்பன் யூனிவர்சிட்டியில ஒர்க் பண்ணிட்டு அந்த டிகிரிக்கு முதல் கால் பண்ணுவாங்க தானே, இப்ப கோர்ட்ல எது சரி ஒர்க் அப்படின்னு சொல்லி அதுக்கு அப்ளை பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிட்டு லோ காலேஜ்லயும் வந்து ப்ரொஃபஷனலா அந்த கோர்சஸ் ஃபாலோ பண்ணிடுமா? லோ காலேஜா இல்ல ஓப்பன் யூனியா? ஓப்பன் யூனிவர்சிட்டியில டிகிரி எடுத்துட்டு ஓகே ஓப்பன் லைக் டிகிரி எடுத்துட்டு இப்ப ஒர்க் கோர்ட்ல அப்படி அங்க ஒர்க் பண்றதுக்கு கால் பண்ணுவாங்க தானே, அப்ப நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே நம்ம அந்த இதையும் ஃபாலோ பண்ணிடுமா?
ஃபாலோ பண்ண பிரச்சனை இல்லை. நீங்க இப்போ ஆனால் எல்எல்பி டிகிரியை வச்சு நீங்க லோயர் செய்யக்கூடிய எந்த வேலையும் செய்யல. அது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நான் ஒரு ஆள் எட்டனேட் லோ இருந்தால் மட்டும்தான் அவரால் லோயர் செய்யக்கூடிய எந்த வேலையா இருந்தாலும் செய்யலாம். மற்றபடி நீங்க கோர்ட்ஸில் கிளாக்காவோ இல்லை ஏதாச்சும் ஒரு டிகிரி கேட்பாங்க தானே, அதுக்கு எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாம். கொமனா என்னத்துக்கு வேண்டாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். கவர்மெண்ட் டிகிரி ஓகே கேட்கக்கூடிய சார். அதாவது கொமன் டிகிரி கேட்கக்கூடிய வேலைகள் அவங்க கால் பண்ணாங்கன்னா நீங்க அதுக்கு அப்ளை பண்ணி அதுல வேலை செஞ்சுட்டே மற்ற இதை நீங்க கம்ப்ளீட் பண்றேன்னா பண்ணலாம், இஷ்யூ இல்லை. ஓகே, இன்னொரு டவுட் என்னன்னா சார், அப்ராட்ல சார் எல்எல்பி டிகிரியை வச்சுட்டு எம்ஏ செஞ்சு அங்க ஒர்க் பண்ணிடுமா? முழங்கையில அப்ராட்ல நம்ம ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா இந்த எல்எல்பி டிகிரியும் ஏண்டா ஒவ்வொரு வச்சுட்டு நாட்டுக்கும் ஒவ்வொரு லோ தானே. அங்க 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 இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் அங்கதான் பார்க்கணும் கம்ப்ளீட்டா. அப்ப அங்க எக்ஸாம்ஸ் இருக்கும். நம்ம நாட்டை மாதிரி மற்ற கண்ட்ரீஸ்லயும் நிறைய இதுகள் இருக்குது, ரூல்ஸ்கள் இருக்குது. அந்த ரூல்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்க செய்யலாம். எல்எல்பி டிகிரி மட்டும் போதும்னு நினைக்கிறேன். நெட் லோ இருந்தாலும் அங்க பேசிக்கா எல்எல்பி டிகிரி மட்டும் வச்சுட்டு எம்ஏ செஞ்சுட்டு பேசிக்கா அப்புறம் எல்எல்பி டிகிரி மட்டும் இருந்தா போதும். அதை வச்சு நீங்க அங்கேயும் படிக்க வேண்டி வரும். சில கண்ட்ரீஸ்ல நீங்க நிறைய கோர்சஸ் சில கோர்சஸ் ஃபாலோ பண்ண வேண்டி வரும். இல்லாட்டி இதே மாதிரி இப்ப எந்த டிகிரி வச்சிருந்தாலும் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அட்டர்னேட் லோ முடிச்சா மட்டும்தான் அவர் ஒரு லோயரா வேலை செய்யலாம்னு இருக்கு தானே. அதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்கும் கம்ப்ளீட்டா. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்க செய்யறா செய்யலாம். அது அந்தந்த கண்ட்ரியை பொறுத்து. ஓகே, தேங்க்யூ. இப்போ சார் அட்டர்னேட் லோ வந்து இந்த கண்ட்ரி ஸ்ரீலங்கால வச்சிருந்தா இங்க மட்டும் தானா சார் லோயரா வேலை பார்க்க முடியும்? என்னது? அட்டர்னேட் லோ வந்து இப்போ ஓப்பன் நான் யூனிவர்சிட்டியில அதைத்தானே எல்எல்பி உங்கள்ட்ட நான் சொன்னேன் வந்துட்டு. இப்போ டெனேட் லோ இருந்தா நம்ம நாட்டில் தான் வேலை செய்யலாம். மற்ற நாட்டிலண்டா அந்த கண்ட்ரியோட ரூல்ஸ் படி தான் நீங்க வேலை செய்யணும். இப்போ அந்த கண்ட்ரியில இப்போ ஒரு ஆள் எல்எல்பி டிகிரி வச்சிருக்கிறாள், இப்போ இங்க டெனேட் லோ முடிக்கணும்ன்ற மாதிரி அங்க ஏதாச்சும் ஒன்று இருக்கும் கம்ப்ளீட். அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு பாஸ் பண்ணீங்கன்னா தான் நாங்க வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே நாங்க எடுத்த எல்எல்பி டிகிரி வந்து மத்த கண்ட்ரிக்கு நாங்க போற நேரமும் வேலிடா இருக்கும் தானே? லைக் இப்ப இலங்கையில எல்எல்பி அவனு முடிச்சு அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்கால வேலிட் ஸ்ரீலங்கா லைக் டிகிரி வேர்ல்டு வைட் தான். ஸ்ரீலங்கா கூடின டிகிரி ஸ்ரீலங்கா டிகிரி. நம்ம ஓகே நாட்டு ஓகே. டாக்டர்ஸ் மார பாருங்க. டாக்டர்ஸ் மார இப்ப இருக்கக்கூடிய இப்ப இந்த மிடில் ஈஸ்ட்ல எல்லாம் இருக்க மாட்டாங்க, யூரோப் கண்ட்ரில தான் இருப்பாங்க. ஏன்னு சொன்னா நம்ம நாட்டோட டிகிரிக்கு வந்துட்டு உலக நாட்டிலேயே மதிப்புகள் கொஞ்சம் கூடதான். ஸ்ரீலங்காவில் ஒரு டிகிரி எடுக்கிற அவ்வளோ ஈஸியான விஷயம் எல்லாம் இல்லை. நீங்க என்ன டிகிரி படிக்கிறதுக்கு இப்போ எல்எல்பி டிகிரி படிக்கிறதுக்கு எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் செய்யறீங்க? இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் ஆனால் தான் உங்களுக்கு எல்எல்பி டிகிரியே கிடைக்குது, அப்படித்தானே? இந்த எல்எல்பி டிகிரி எடுக்கிறதுக்கு எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 4-5 வருஷமா என்ன செய்யறாங்க, ட்ரை பண்ணி இன்னும் கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க. சார் சொல்லுங்க. ஓப்பன் யூனிவர்சிட்டிலையும் அடுத்த லோ காலேஜ்லயும் மட்டுமா எங்களுக்கு லோ செய்யலும்? இல்ல, நான் அதுக்கு தானே உங்களுக்கு நிறைய வழி சொன்னேன். இன்னொன்று இருக்குது, ஜோன் கொத்தலாவல்ல பல்கலைக்கழகத்திலையும் எல்எல்பி டிகிரி செய்யலும். அது சம்பந்தமா அதுல ஒரு கேட்டு பாருங்க. அதே மாதிரி வெளியிலையும், அதாவது நீங்க எல்எல்பி டிகிரி செய்யறதுக்கு பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்லையும் நீங்க செய்யலாம். நிறைய இன்ஸ்டிடியூட் வந்துட்டு எல்எல்பி டிகிரி கொடுக்குறாங்க. ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓப்பன் யூனியால போற மாதிரியோ இல்ல லோ காலேஜால போற மாதிரியோ நீங்க இப்ப டிரெக்டாவெல்லாம் ஃபைனல் எக்ஸாம் அந்த அதாவது பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல செஞ்சா அங்க டிரெக்டா செய்ய இயலாது. ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. அது கம்ப்ளீட்டா நீங்க பாஸ் ஆகணும். அதுக்கு பிறகுதான் ஃபைனல் எக்ஸாம் நீங்க செய்யலாம். சார் சொல்லுங்க. ஓப்பன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் 3 மீடியத்திலயும் செய்யலாமா? அப்படி இல்ல தமிழ் இல்லாட்டி சிங்கள மீடியம் மட்டுமா செய்யலாம்? இல்ல, மூன்று மீடியத்திலையும் செய்யலாம். நீங்க தமிழ் மீடியம், சிங்கள மீடியம், இங்கிலீஷ் மீடியம் 3 மீடியத்திலையும் செய்யலாம் நீங்க. ஓகே சார். எந்த மீடியத்துல செஞ்சாலும் அதுக்கப்புறம் ஸ்டடீஸ் வந்து இங்கிலீஷ்ல தானே சார் போவோம்? இல்ல, ஸ்டடீஸ் மேக்ஸிமம் இங்கிலீஷ்ல தான் போகக்கூடிய மாதிரி இருக்கும். தமிழ் மீடியத்துல படிப்பிப்பாங்க நீங்க தமிழ் மீடியம் போனாலும். ஆனா எப்படியுமே அங்க இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ண தானே வேணும் கம்ப்ளீட்டா. ஓகே. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டடீஸ் இருக்கு தானே சார்? நான் இருக்கு additionally இருக்கு இருக்கு நாங்க இதுல தமிழ் மீடியத்துல எக்ஸாம் செஞ்சாலும் நீங்க இதுல இங்கிலீஷ்ல தமிழ் ஃபாலோ மீடியம் உங்களோட பண்ண ப்ராப்பரான லாங்குவேஜ் ஏதோ அதுலயே எக்ஸாம் செய்யுங்க. 1 இயருக்கு நீங்க தமிழ் மீடியம் தான் படிக்க வேண்டி வரும். 1 இயருக்கு பிறகு வந்துட்டு நீங்க இங்கிலீஷ் மீடியம் சேஞ்ச் பண்ணலாம். ஆனா தமிழ் மீடியம்டாலும் தமிழ் மீடியம்ன்றதுக்கு அது தமிழ் மீடியம் இல்லை, அது இங்கிலீஷ் மீடியம் மாதிரி தான் இருக்கும். ஏன்டா தார மெட்டீரியல்ஸ்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷ்ல தான் வரப்போகுது கம்ப்ளீட்டா. ஓகே சார், தேங்க்யூ. வேற மேக்ஸிமம் எதுவும் எத்தனை வருஷம் சார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம்? விளங்கையில மேக்ஸிமம் எத்தனை வருஷத்துக்கு நீங்க என்ட்ரன்ஸ் எத்தனை எக்ஸாம் எழுதலாம்? வருஷம்னால செய்யலாம். 99 வயசுலயும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் செய்யலாம். அதுக்கு லிமிட் எல்லாம் இல்லை.
அதான் சார் என்னன்னு சொன்னா அப்ப லோ காலேஜ்ல வந்துட்டு ஃபைனல் எக்ஸாம் எழுதுறதுக்கு லிமிட் இருக்கா சார்? எத்தனை தடவை இல்ல எழுதலாம் இல்ல அதுலயும் இல்ல. ஓகே சார். நீங்க எத்தனை வயசு உள்ள வேண்டாலும் நீங்க செய்யலாம். 75 வயசுல எல்எல்பி டிகிரி முடிச்சு போன ஆட்களும் இருக்கிறாங்க. இப்ப ஸ்கூல்ல பிரின்சிபலா இருந்த ஒரு டீச்சர் பிரின்சிபல் உண்டு, ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு எல்எல்பி டிகிரி எழுதி பாஸ் ஆகி அட்டர்னேட் லோ முடிச்ச ஆட்களும் இருக்கிறாங்க. ஓகே, நம்ம இப்போ அடுத்த டாபிக்கு போவோமா? இதில் வேற டவுட்ஸ் இருந்தால் அடுத்த ஸ்டெப்பில் கேட்டுக்கொள்ளுங்க கம்ப்ளீட்டாக. இப்போ இந்த முறை எக்ஸாம், அதாவது 2025-26 பேட்ச் எக்ஸாம் வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும். கம்ப்ளீட்டாக ரிசல்ட் வந்துட்டுது போன வீக். அதில் ரிசல்ட் வந்தது. அதில் ஓலைலன் வயசாக ஹையஸ்ட் மார்க்ஸ் வந்துட்டு 307. குர்நாகல் சென்டரில் தான் அந்த மார்க்ஸ் வந்துட்டு எடுத்திருக்குது. அதாவது எடுத்திருக்கு. இதில் நான் கட் ஆஃப் போட்டிருக்கிறேன்னு ஒரு செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இதில் கலம்பு 249, குர்நாகல் வந்துட்டு 253 கட் ஆஃப் மார்க்ஸ். அதே மாதிரி மாத்திரை 244, ரத்னபுரம் 239. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு சென்டருக்கும் இது வந்துட்டு வித்தியாசப்படும். இது எப்படி வித்தியாசப்படும் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒவ்வொரு சென்டருக்கும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கப்படும்னு சொல்லி ஏற்கனவே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அவங்களோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ நார்மலாக மெடிக்கலுக்கு வந்துட்டு 75 ஸ்டூடெண்ட்ஸ் எடுப்பாங்க, ஜஃப்னாக்கு 75 ஸ்டூடெண்ட்ஸ் எடுப்பாங்க. சரியா? இப்போ அந்த 75 ஸ்டூடெண்ட்ஸை ஆர்டர் படுத்துவாங்க. இப்போ ஓப்பன் யூனியை பொறுத்த வரைக்கும், இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அந்த ஓப்பன் யூனியை பொறுத்த வரைக்கும் 4 பாடத்தையும் சேர்த்து கூட்டுவாங்க. உங்களுக்கு ஐக்யூ, ஜிகே, இங்கிலீஷ், தமிழ் இந்த 4 பாடத்தையும் மொத்தமாக எத்தனை மார்க்ஸ் எடுக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே மொத்தமாக கூட்டி அதில் ஹையஸ்ட் மார்க்ஸ் எடுக்கிற ஆள்ல இருந்து 75வது ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் அதை ஆர்டர் படுத்துவாங்க. இதான் சொல்றது, அந்த 75வது ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் தான் கட் ஆஃப் மார்க்ஸாக வரும். இதில் எதுவும் டவுட்ஸ்கள் இருக்குதா பிள்ளைகள்? அது ஒவ்வொரு சென்டருக்கும் ஒவ்வொரு வருஷமும் வித்தியாசப்படும். இதான் கட் ஆஃப் அப்படின்றலாம் இல்லை. கொஞ்சம் கூடுதலான ஸ்டூடெண்ட்ஸ், கொஞ்சம் நல்லா செய்யக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், பேப்பர் கொஞ்சம் ஈஸியாக வந்தால் கட் ஆஃப் மார்க்ஸ் கொஞ்சம் கூட வரும். பேப்பர் கொஞ்சம் ஹார்டாக வந்தால் கட் ஆஃப் மார்க்ஸ் என்ன செய்யும்? குறையும். நான் பேசுகிற விலங்கு தானே பிள்ளைகள்? சார் இப்போ மினிமம் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் இத்தனை மார்க்ஸ் எடுக்கணும் வேண்டி இருக்கும் தானே சார்? இருக்குது. மினிமம் வந்துட்டு நீங்க தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் வந்துட்டு 20க்கு மேல எடுக்கணும். அதே மாதிரி ஐக்யூலையும் ஜிகேலையும் 10க்கு மேல எடுக்கணும். அவ்வளவுதான் அவங்களோட பாஸ் மார்க்ஸ். சார் ஜஃப்னால சொல்லுங்க. ஜஃப்னால இப்ப கட் அவுட் வந்து 230 தானே சார்? இப்ப அந்த மார்க்ஸ் எடுத்துட்டோம்னா நான் செலக்ட் ஆகிருவாமா சார்? நாங்க 230 எடுத்தீங்கன்னு சொன்னா சரி, நீங்க செலக்ட். 229 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் நாட் செலக்ட். ஜஃப்னாவுல நீங்க 230ன்னு சொன்னா ஒவ்வொரு வருஷமும் 230 எல்லாம் வராது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கட் ஆஃப் வச்சு எல்லாம் படிக்க இயலாது. 230, போன முறை 263 ஜஃப்னா விளையாட்டுதா. இந்த முறை 230. அது இப்போ உங்களோட பேப்பர் வைஸா அதுல கட் ஆஃப் சேஞ்ச் ஆகும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஓப்பன் யூனியால கட் ஆஃப் மார்க்ஸ் வெளியிட இல்லை. இதான் கட் ஆஃப் சொல்லி எல்லாம் அவங்க வெளியிட இல்லை. இதை கண்டுபிடிக்கிறது நாங்க தான். அதாவது கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் 230 எடுத்திருக்கும், இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ் 229 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் நாட் செலக்டட்னு வந்திருக்கும். 230 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு செலக்டட்னு வந்திருக்கும். அப்ப அதுல கட் ஆஃப் வந்துட்டு 230. இப்படித்தான் நாங்க ஃபைன் பண்றது. விளையாட்டா? அப்ப 230க்கு கீழே எடுத்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே என்ன ஃபெயில் தான், அதாவது நாட் செலக்டட் தான். சொல்லுங்க சார். என்னன்னு சொன்னா சார், இப்ப ஜஃப்னா சென்டர்ல வந்துகிட்டு கட் அவுட் 230 சொல்லுவோமே, அவங்க 230 செலக்ட் ஆயிட்டாங்க. இப்ப அவங்க சென்டர் வந்துகிட்டு மட்டக்களப்பு ஷிஃப்ட் ஆகி வந்தவங்க மெடிக்கல் அவங்க படிக்கிறதா இருந்தா இங்க இருக்கிற கட் அவுட் அப்படி அந்த பிரச்சனை இல்லையா? அங்க செலக்ட் ஆயினா இங்க வந்து படிக்கலாமா? நீங்க சொல்றது விளங்க இல்ல எனக்கு. சொன்னா சார், இப்ப ஜஃப்னால இருக்கிற கட் அவுட் எடுத்து ஒரு ஆள் பாஸ் ஆயிட்டாரு. ஓகே, அவர் என்ன ஏரியாவுல இருக்கிறவர்? அவர் ஜஃப்னால இருக்கிறவர், ஷிஃப்ட் ஆகி பெட்டிக்குள்ள அவர் ஜஃப்னாவுல இருக்கிறவர். ஜஃப்னாவுல வந்துட்டு செலக்ட் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னா, செலக்ட் ஆனதுக்கு பிறகு நீங்க எந்த சென்டர் வேண்டாலும் என்ன கட்டாது அங்க கட் ஆஃப் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. செலக்ட் ஆனா செலக்ட் தான். நீங்க எந்த சென்டர் வேண்டாலும் ஸ்டடி சென்டர் மாத்திக்கொள்ளலாம், இஷ்யூ இல்ல. அதுக்கு நீங்க சரியான ரீசன், நீங்க சும்மாவெல்லாம் ஸ்டடி சென்டர் மாத்தலாம். ரெக்வஸ்ட் பண்ணணும், நான் அங்க வேலை செய்யறனோ இல்ல ஏதோ ஒன்று சொல்லி டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெக்வஸ்ட் பண்ணி அதெல்லாம் ஓகே ஆகி அப்ரூவ் பண்ணி அவங்க தருவாங்க. அதுக்கு பிறகுதான் நீங்க சென்டர் என்ன செய்யலாம், சேஞ்ச் பண்ணலாம். சார் பதுல்ல சென்டருக்கு எத்தனை பேர் எடுப்பாங்க சார்? பதுல்ல சென்டருக்கு நான் ஒருக்கா பார்த்து சொல்றேன்னா. ஓகே சார். ஒரு தரம் பார்த்து சொல்றேன். கண்டிக்கு 120,
நான் அதில் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் இதில் போட்டு விட்றேன். எத்தனை ஒவ்வொரு சென்டருக்கும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லி. சில சென்டருக்கு 45 ஸ்டூடெண்ட்ஸும் எடுக்கிற சென்டர் இருக்குது. அதே மாதிரி கலம்புல 200 பேர் எடுப்பாங்க, கெண்டியில் 120 எடுப்பாங்க, பெட்டிக்குலோவில் 75 எடுப்பாங்க, அதே மாதிரி ஜப்னாவில் 75 எடுப்பாங்க. நீங்கள் எத்தனை பேர் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க தேவையில்லை. ஏன்னா எல்லாத்துலேயும் சேமாக தான் வரும். ஏன் கலம்புல 200 பேர் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கலம்புல அப்ளை பண்ணுற வீதம் கூட 6000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே அப்ளை பண்ணும். அதே மாதிரி ஜப்னாவில் 1500 பேர் தான் என்ன செய்யும், அப்ளை பண்ணும். இல்லாட்டி 3000 பேர் அப்ளை பண்ணும். அப்போ 6000க்கும் 3000க்கும் அரைவாசி என்ன குறைவு. பிளைண்டா சொல்றது உங்களுக்கு. அப்ப அதால எல்லா சென்டர்லையும் சேமா தான் எடுப்பாங்க. அவங்க எத்தனை பேர் அப்ளை பண்ணுவாங்க அப்படிங்கிறத வச்சு தான் அந்த சீட்ஸை அதுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்குதா பிள்ளைகள்? இல்ல சார். டவுட்ஸ் இருக்குதா இல்லையா? இல்ல டவுட்ஸ் இல்லை. சரி, ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்துக்கொள்ளுங்க. இந்த முறை ஹையஸ்ட் மார்க்ஸ் ஐக்யூவில் ஓலைலன் வைஸா சிலங்கா ஃபுல்லாகவே 93. அதே மாதிரி ஜென்ரல் நாலேஜில் 68 தானே என்று சொன்னால் இந்த முறை ஜென்ரல் நாலேஜ் கேள்வி வந்துட்டு என்ன கொஞ்சம் டஃப். ஒருத்தரும் எதிர்பார்த்த கேள்வி இந்த முறை ஜென்ரல் நாலேஜில் வர இல்லை. சரி, அப்போ அதே மாதிரி தமிழ்லேயோ சிங்களத்திலேயோ 86 ஹையஸ்ட் மார்க்ஸ், ரெண்டையும் சேர்த்து தான் பார்க்கலாம். 86 தான் அதில் ஓலைலன் வைஸா ஹையஸ்ட் மார்க்ஸ். அதே மாதிரி இங்கிலீஷில் 96. இதில் ஜென்ரல் நாலேஜில் 68 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு டிஎல்சியில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ். ஓலைலன் வைஸா ஹையஸ்ட் மார்க்ஸ் 68. இந்த முறை வந்துட்டு 745 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஓலைலன் வைஸா செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. 6770 ஸ்டூடெண்ட்ஸ் ரிஜெக்ட், நாட் செலக்டட். அப்போ இதில் அமௌண்ட்டை பாருங்க. இப்போ அப்ளை பண்ணதில் 10 விதமான ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்ன செய்வாங்க உள்ளுக்கு மொத்தமாக உள்ளுக்கு எடுப்பாங்க. மிச்சம் 90 விதமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இதில் ரிஜெக்ட் ஆகுவாங்க. சரி, அப்போ இது அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 10,000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே. ஆனால் எக்ஸாம் செஞ்சு ஆக்கிற டீட்டெயில்ஸ் தான் இதில் இருக்குதா. டோட்டலாக அப்ளை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இந்த முறை கிட்டத்தட்ட 9700 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஓலைலன் வைஸாக அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அதுலேருந்து கொஞ்சம் பேர் எக்ஸாம் செய்யறதுக்கு அப்ளை பண்ணிட்டு போகாமல் இருப்பாங்களே ஒவ்வொரு இஷ்யூ காரணமாக. விளங்கிட்டுதா? அப்போ அதை கழிச்சு தான் இப்போ இந்த 6770 ஸ்டூடெண்ட்ஸ், டோட்டலாக 6770 745 கூட்டினா மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் செஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளவுதான். அதில் 745 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செஞ்சிருக்கிறாங்க, எடுத்திருக்கிறாங்க. மிச்சம் 6770 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ விளங்கிட்டு தானே? இதில் ஒரு டவுட்ஸும் இல்லை தானே? ஓகே. அடுத்தது போன முறை வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும், கொஞ்சம் இருங்க. போன முறை வந்துட்டு 35 ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ்ல இருந்து 35 ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆயிருக்குது. சரியா? இப்போ இந்த 35 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 127 ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து 35 ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்ன செஞ்சிருக்கு, செலக்ட் ஆயிருக்கு. ஆனால் இந்த வருஷம் வந்துட்டு போன வருஷம் வந்துட்டு கிட்டத்தட்ட 60 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே நாங்கள் எதிர்பார்த்தது. மற்ற ஆட்களுக்கு இது கூடுதலான அமௌண்ட்டாக இருக்கலாம். அதால் எங்களுக்கு வந்துட்டு இது போதாது. அதால் இந்த வருஷம் வந்துட்டு கிளாஸை இன்னும் ஸ்ட்ரிக்ட் பண்ணி தான் கொண்டு போவாங்க. போன வருஷம் கிளாஸில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க கம்ப்ளீட்டாக. அதே மாதிரி புதுசாக நிறைய பேர் ஜாயின் ஆகிருக்கிறீங்க. கிளாஸில் ரூல்ஸ் எல்லாம் நான் இப்போ உங்களுக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் அது சம்மந்தமாக எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கம்ப்ளீட்டாகவே கேட்டுக்கொள்ளலாம். டவுட்ஸ் எந்த டைம் வேணாலும் கேட்கலாம். கிளாஸ்லேயும் அதே மாதிரி தான். கிளாஸ் உங்களுக்கு மைக் எல்லாம் ஓப்பனில் தான் இருக்கும். என்ன டவுட்ஸ் வேணும்னாலும் நீங்கள் சர்ட்டை கேட்டுக்கொள்ளலாம். சரியா? இப்போ உங்களுக்கு இதில் லெக்சர் பேனலும் எக்ஸ்பர்ட் லெக்சர் பேனல் தான் இருக்குது. உங்களுக்கு ஒவ்வொரு வீக்கும் ஜென்ரல் நாலேஜ்லேயும் ஐக்யூலையும் கட்டாயம் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். சரியா? அதே மாதிரி உங்களோட வீடியோ ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல்ஸ். இப்போ அடுத்தது வந்துட்டு எங்களோட சிஸ்டம். இப்போ நாங்கள் மட்டும் உங்களை வாட்ச் பண்ணுற இல்லை, எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸும் உங்களை வாட்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அது ஏஐ பேஸ்ட் ஸ்டூடெண்ட் சிஸ்டம் தான் அது. சரியா? இப்போ டோட்டலாக நீங்கள் எத்தனை மணி தேவை ரெக்கார்டிங்ஸ் அதில் நீங்கள் எக்ஸஸ் பண்ணுறீங்க, அதே மாதிரி எவ்வளோ டைம் நீங்கள் ஜென்ரல் நாலேஜ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு 3 சிஸ்டம் இருக்குது. ஒன்று ரெக்கார்டிங் எக்ஸஸ் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி உங்களோட ஜென்ரல் நாலேஜ் ப்ராக்டிஸ் பண்ணுற சிஸ்டம், அதே மாதிரி எக்ஸாம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி 3 சிஸ்டம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த 3 சிஸ்டத்துலையும் சிஸ்டமே உங்களை ஃபைன் பண்ணும். நீங்கள் எத்தனை மணி தேவை ரெக்கார்டிங்ஸ் பார்க்குறீங்க, எத்தனை எக்ஸாம் செஞ்சுருக்கிறீங்க, அது எவ்வளோ உங்களோட பர்சன்டேஜ் மார்க்ஸ் எடுத்துருக்கிறீங்க, கிளாஸில் எத்தனாவது இடத்துல இருக்கிறீங்க கம்ப்ளீட்டாக. அதே மாதிரி நீங்கள் எத்தனை மணி தேவை ஜென்ரல் நாலேஜ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறீங்க, ஒவ்வொரு நாளும் ஆக்டிவில் இருக்கிறீங்களா இல்லையா, எல்லாமே அது
ஃபைன் பண்ணி 3 கேட்டகரியா பிரிக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்று லோ பெர்ஃபார்மன்ஸ், இன்னொன்று மீடியம், இன்னொன்று ஹை பெர்ஃபார்மன்ஸ். இதுல அந்த லோ பெர்ஃபார்மன்ஸ்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை உடனடியாக கிளாஸ் விட்டு நிப்பாட்டிடுவோம் வித்தவுட் ரீஃபண்ட். நீங்க கட்டின காசும் உங்களுக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. 1 வீக்கா இருந்தாலும் சரி, இல்ல அது 2 வீக்ஸா இருந்தாலும் சரி. அது எப்படியான ஸ்டூடெண்ட்ஸா இருப்பாங்கன்னு சொன்னா, அவங்க இப்போ ஒழுங்கா கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, நோட் புக்ல நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அவங்களோட மார்க்ஸ் வந்துட்டு குறைவான மார்க்ஸா இருக்கும். அதே மாதிரி ரெக்கார்டிங்ஸ் பெருசாக அக்சஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ப்ராக்டிஸ் சிஸ்டத்தில் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. எங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாமல் இவ்வளோ விஷயங்களும் செய்யக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் உடனடியாக கிளாஸில் இருந்து நீக்கப்படுவார். அப்படி நீக்கப்பட்டால் நீங்கள் அடுத்த மாதமோ இல்லை அதுக்கு அடுத்த மாதமோ எக்ஸாம் வர டைம்லேயே நீங்கள் ஜாயின்ட் ஆக இயலாது. அடுத்த வருஷம் தான் நீங்கள் ஜாயின்ட் ஆகலாம். இந்த வருஷம் உங்களை எங்கட கிளாஸுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, கம்ப்ளீட்டாக எடுக்க மாட்டாங்க. இது எல்லாருக்கும் கிளியர் தானே பிள்ளைகள்? ஓ சார். சார் புக்ஸ் எப்படி செக் பண்ணுவீங்க? புக்ஸ் நீங்கள் வீடியோ அனுப்ப சொல்லுவாங்க. ஓகே சார். நோட் புக்கை வந்துட்டு வீடியோ பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொல்லுவாங்க. ஒவ்வொரு வீக்கும் ரெண்டமாக செக் பண்ணுவாங்களா, எல்லா நோட் புக்கையும் செக் பண்ண மாட்டாங்க. இப்போ ஜென்ரல் நாலேஜ்னு சொன்னால் ஜென்ரல் நாலேஜை வீடியோ எடுத்து அந்த நீங்கள் ஒவ்வொரு தாளாக பிரட்டி வீடியோ எடுத்து அந்த வாட்ஸ்அப்புக்கு அனுப்ப வேண்டி வரும். அதில் ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க, நீங்கள் சரியாக நோட் பண்ணியிருக்கிறீங்களா இல்லையா. அதை மட்டும் பார்க்க மாட்டாங்க, சிஸ்டத்தையும் பார்ப்பாங்க. எத்தனை மணி தேவை ரெக்கார்டிங் பார்த்துருக்கிறீங்க, ஜென்ரல் நாலேஜ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறீங்களா இல்லையா, அதெல்லாம் ஒருக்கா பார்ப்பாங்களா. அப்போ எல்லாத்துலேயும் சரியாக கவனமாக இருந்தீங்கன்னா சரி, அவ்வளோதான். இதுல வேற எதுவும் டவுட்ஸ் இருக்குதா பிள்ளைகள்? எல்லாருக்கும் தெரியும் எல்எம்எஸ் சிஸ்டம். உங்களோட ரெக்கார்டிங் எக்ஸஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம் வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே லிங்க் தந்துருக்குது. மொபைல் ஆப் அடுத்தது வந்துட்டு அந்த மொபைல் ஆப் வந்துட்டு நீங்க ஆண்ட்ராய்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். மற்ற எல்லாருமே லிங்கை யூஸ் பண்ணிக்கொள்ளலாமா? ஐஓஎஸ் வச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு நான் 3 லிங்க் நான் வேறையா தருவேன். அந்த லிங்க்லேயே நீங்க எல்லாமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் எல்லாத்துக்குமே உங்களோட ஃபோன் நம்பர் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற டிஎல்சியால் தரப்பட்டிருக்கிற இண்டெக்ஸ் நம்பரை அதில் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிட்டு நீங்கள் கண்டினியூ எல்எம்எஸோ இல்லை எக்ஸாம் செய்கிறதுக்கோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி கோட் ஒன்று வரும். அந்த ஓடிபி கோட்டை அதில் என்டர் பண்ண உடனே என்ன செய்யும், உங்களுக்கு போகும். இதில் எதுவும் சிஸ்டங்களில் எக்ஸஸ் பண்ணுறதுல எதுவும் டவுட்ஸ்கள் இருக்குதா பிள்ளைகள்? ரெக்கார்டிங் எக்ஸஸ் பண்ணுறதுல டவுட்ஸ் எதுவும் இருக்குதா? கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெக்கார்டிங் எக்ஸஸ் பண்ணுறதுல யாருக்கும் டவுட்ஸ் இருக்குதா? ரெக்கார்டிங் விலங்க இல்லை, ரெக்கார்டிங்ஸில் பிடிஎஃப் பாறுபாடு இல்லை, அடுத்தது எதுக்குள்ள இப்போ ரெக்கார்டிங் பார்க்கணுன்னு தெரிய இல்லை அப்படிங்கிற ஆக்கள் யாரும் இருக்குதா? அடுத்தது வந்துட்டு நீங்கள் அந்த ஒவ்வொரு டைமும் கிளாஸ் முடிஞ்ச டைமில் ரெக்கார்டிங் சென்ட் பண்ணுங்கன்னெல்லாம் கேட்க தேவையில்லை. உங்களோட போர்ட்டலுக்குள்ளே போனீங்கன்னா உங்களோட ரெக்கார்டிங்ஸ் என்ன செய்யும், அதுக்குள்ளே இருக்கும். அந்த ரெக்கார்டிங்ஸ் வந்துட்டு 6 மாதத்துக்கும் உங்களுக்கு என்ன செய்யாது, டிலீட் ஆகாது. நீங்கள் எப்போ வேண்டாலும் அதோட ரெக்கார்டிங்ஸ் என்ன செய்யலாம், ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அடுத்தது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தீங்க வந்துட்டு லைவ் கிளாஸ் கட்டாயம் அட்டென்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி. கட்டாயம் நீங்கள் லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாருமே இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தானே இதுக்குள்ளே கம்ப்ளீட்டாக இருக்கிறீங்க. நைட் ஷிஃப்ட் இப்போ நைட் ஷிஃப்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க. அதால் நீங்கள் கிளாஸ் அட்டென்ட் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. ஆனால் கட்டாயம் ரெக்கார்டிங் என்ன செய்யணும், நீங்கள் எக்ஸஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு 1 வீக் டைம் இருக்குது. அதாவது நாங்கள் வீக்லி ஒரு தரம் தான் உங்களோட நோட் புக்கு செக் பண்ணுவோம். சரியா? அப்போ நீங்கள் இன்றைக்கு கிளாஸ் அட்டென்ட் பண்ண இல்லை, உங்களால் லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ண இயலாமல் போயிட்டு, அப்போ நோ இஷ்யூ, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதை நீங்கள் அடுத்த நாள் என்ன செஞ்சிடணும், ரெக்கார்டிங்கை பார்த்து கம்ப்ளீட் பண்ணி என்ன செஞ்சிடணும், நோட் புக்கில் நோட் பண்ணி முடிச்சிடணும். விளங்கிட்டுதா? இதில் எதுவும் டவுட் இருக்குதா பிள்ளைகள்? இருந்தா கேளுங்க என்கிட்ட. ஆன்லைன் கிளாஸுக்கு அட்டென்ட் பண்ணவங்க ரெக்கார்டிங்கை பார்க்கலாம் இருந்தால் பிள்ளைய காட்டுங்க சார். என்னண்டு விளங்கையில்? ஆன்லைனில் கிளாஸுக்கு வரவங்க ரெக்கார்டிங் பாதிக்க மாட்டாங்க. அப்போ ரெக்கார்டிங்கில் பிள்ளைய காட்டுங்க. இல்லை அது பார்க்க இப்போ நீங்கள் நோட் புக்கில் நோட் பண்ணி தானே இருப்பீங்க. வந்துட்டு ஒன்றைத்தானே இப்போ காட்டும். இப்போ அதாவது நீங்கள் ரெக்கார்டிங் நீங்கள் கூடுதலாக எக்ஸஸ் பண்ண மாட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட நோட் புக் காட்டி கொடுக்கும் தானே. நீங்கள் இப்போ பார்த்துருக்குறீங்களா இல்லையான்னு சொல்லி, ஆமா இல்லையா, கிளாஸ் அட்டென்ட் பண்ணி இருக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லி உங்களோட நோட் புக் என்ன செய்யும், விளங்கிட்டா நான் சொல்றது உங்களுக்கு? இப்போ சிஸ்டம் தான் உங்களை இப்போ சிஸ்டம் வந்துட்டு ஃபைன் பண்ணும், வந்துட்டு ரெக்கார்டிங்கை ஃபைன் பண்ணாது. சிஸ்டம் வந்துட்டு நீங்கள் எத்தனை மணி நேரம் ரெக்கார்டிங் இருக்குதுங்கிறத தான் காட்டுமே தவிர சிஸ்டம் வந்துட்டு 2 விஷயத்தை ஃபைன் பண்ணும். ஒன்று வந்துட்டு உங்களோட ஜென்ரல் நாலேஜ் ப்ராக்டிஸ் சிஸ்டம், அது வந்துட்டு நீங்கள் கட்டாயம் அதுக்குள்ளே போய் தான் ஆகணும். கிளாஸ் அட்டென்ட் பண்ணுற இல்லை தானே, உங்களுக்கு தனி ப்ராக்டிஸ் சிஸ்டம் இருக்குது. நான் இதில் காட்டுறேன், நான் உங்களுக்கு கொஞ்சம் இருங்க, ஷேர் பண்ணுறேன்.
நான் அதை உங்களுக்கு இப்போ நான் சொல்லுவேன் என்னென்ன சிஸ்டம் இருக்குது நீங்கள் எப்படி எக்ஸஸ் பண்ணணும்னு சொல்லி கொஞ்சம் இருங்க. இது உங்களோட எக்ஸாம் சிஸ்டம் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. எக்ஸாம் சிஸ்டமும் உங்களோட ரெக்கார்டிங் எக்ஸஸ் இது வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் சிஸ்டம் அட்டென்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க தானே? இது வரைக்கும் ஒருத்தரும் எக்ஸாம் செய்யல தானே? பழைய ஆட்கள் செஞ்சிருப்பீங்க. புதுசாக ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாம் சிஸ்டம் எப்படி இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. சரியா, நீங்கள் எப்படி எக்ஸாம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் எக்ஸாமுக்கு லிங்க் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். சென்ட் பண்ண உடனே உங்களோட ஃபோன் நம்பர் இண்டெக்ஸ் நம்பர் அடிச்சுட்டு நீங்கள் லாகின் பண்ண உடனே உங்களுக்கு ஓடிபி கோட் வரும். சில ஆட்களுக்கு ஓடிபி கோட் வராது, டிரெக்டாகவே போயிடும். சரியா, அப்போ டிரெக்டாக போன உடனே இப்படித்தான் இருக்கும். இதான் உங்களோட டிஸ்பிளே. விளங்குதா பிள்ளைகள்? அந்த டேஷ்போர்ட் வந்துட்டு இப்படித்தான் இருக்கும். இதில் ஸ்டார்ட் எக்ஸாமை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களோட எக்ஸாம் வந்துட்டு இதே மாதிரி வரும். இந்த இருக்குது கேள்வி, அதே மாதிரி உங்களோட ஆன்சர்ஸ் 4 வரும். அதில் சரியான ஆன்சர்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட்டை கொடுத்து போனீங்கன்னு சொன்னால் சரி 50 கேள்வி. அதில் மேலுக்கு டைம் ஓடும். நான் அதை உங்களுக்கு இப்போ நான் லைவாக காட்டுவேன், கொஞ்சம் இருங்க. சார் இந்த எப்பொழுதுக்கு போனோன்னு எங்களுக்கு வந்து நீங்க ஜிகேல கொஞ்சம் கேள்விகள் போட்டுக்கிறீங்க தானே ஓகே, அந்த ஸ்டார்ட் இதுல அதுல வந்து நாங்க எங்களோட ஆன்சர் எப்படி கொடுக்குறோம் இல்ல ஸ்கிப்பும் மற்றது ஆன்சர் மட்டும்தான் இல்லை இல்லை, நீக்குது. அது செல்ஃப் ப்ராக்டிஸ் தானே. நான் உங்கள்ட்ட சொன்ன அந்த ப்ராக்டிஸ் சிஸ்டம் வந்துட்டு அது செல்ஃப் ப்ராக்டிஸ் சிஸ்டம், அது எக்ஸாம் இல்லை. ஓகே சார். பிள்ளைங்கடா செல்ஃப் ப்ராக்டிஸ் சிஸ்டம்னு சொன்னா அதுல உங்களுக்கு கேள்வி வரும். 10 செகண்ட் டைம் கிடைக்குது தானே அதுல. அது வரைக்கும் உங்களுக்கு ஆன்சர்ஸ் டிஸ்பிளே ஆகாது தானே. 10 செகண்டுக்கு பிறகு தானே அதுல ஆன்சர் டிஸ்பிளே ஆகுது. அந்த 10 செகண்டுக்குள்ள நீங்க வந்துட்டு என்ன ஆன்சருங்கிறத நீங்க தான் கெஸ் பண்ணணும். பிள்ளைங்கடா நான் சொல்றது உங்களுக்கு சார் கிளியர். அது என்ன ஆன்சருங்கிறது நீங்க தான் கெஸ் பண்ணணும். கெஸ் பண்ணிட்டு ஆன்சர் வந்த உடனே நீங்க கெஸ் பண்ண ஆன்சரும் அந்த ஆன்சரும் சரியாங்கிறது பார்த்துக்கொள்ளணும். அது பிள்ளையா இருந்தா நீங்க வேற என்ன செய்யணும், நோட் புக் கொண்டு எடுத்து நோட் பண்ணி அதை திரும்ப படிக்கணும். ஆனா நீங்க எத்தனை தரம் உள்ளுக்கு போறீங்களோ அத்தனை தரமும் என்ன அந்த கேள்விகள் வித்தியாசமா தான் வரும். பிள்ளைடா சொல்றது அது எக்ஸாம் இல்லையா, அது வந்துட்டு உங்களோட செல்ஃப் ப்ராக்டிஸுக்காக உருவாக்கப்பட்ட சிஸ்டம். உங்களுக்கு எக்ஸாம் சிஸ்டம் தான் நான் இப்ப காட்ட போறது. சார் சார் அந்த அதையும் ப்ராக்டிஸ் கொஞ்சம் சிஸ்டத்துல சொல்லுங்க வந்து சார். எந்த சிஸ்டம்? எந்த சிஸ்டத்தை சொல்றீங்க? இந்த ஜிகே ப்ராக்டிஸ்க்கு சொன்னீங்க அடுத்தடுத்த கேள்வி வேற வேறையா வரும். கொஞ்சம் இருங்க. இது உங்களுக்கு விளங்குதா பிள்ளைகள்? எஸ் சார் விளங்குது. இது விளங்குது தானே? ஆமாம் சார். ஓகே, இதுதான் உங்களோட ஜென்ரல் நாலேஜ் ப்ராக்டிஸ் சிஸ்டம்னு சொல்றது இதுதான். சரியா, டிஎல்சியோட ஜென்ரல் நாலேஜ் ப்ராக்டிஸ் சிஸ்டம். இதில் சிங்கள மீடியம் இருக்குது, தமிழ் மீடியம் இருக்குது. அந்த இண்டெக்ஸ் நம்பர் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஒரு தரம் இதுக்குள்ள சும்மா நோமலாக போய் பார்த்துக்கொள்ளலாம். மேலுக்கு இருக்குது லிங்க் ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க. collegeoftlc.com எக்ஸாம் ப்ராக்டிஸ், இதான் லிங்க். நான் இந்த லிங்க் நான் குரூப்லையும் போட்டு விடுவேன். நீங்கள் ஒரு தரம் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும் கம்ப்ளீட்டாக. இதில் 2 மீடியம் இருக்குது. இப்போ நீங்கள் தமிழ் மீடியம் அப்படின்னு சொன்னால் தமிழ் மீடியத்தை கிளிக் பண்ண இது. இப்போ அந்த தமிழ் மீடியத்தை கிளிக் பண்ணி போகிறது டிஎல்சி ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா, இது வந்துட்டு அந்த வெளியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். இப்படித்தானே உங்களுக்கு வரும் பாருங்க. இலங்கையில் உள்ள மொத்த பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு வருதுண்டா இதில் 10 செகண்ட் டைம் கிடைக்கும். 10 செகண்டுக்கு பிறகு உங்களோட ஆன்சர் வந்துட்டு இதில் டிஸ்பிளே ஆகும். சரியா, அப்போ நீங்கள் கெஸ் பண்ண ஆன்சரும் இதுவும் சரியாண்டு பார்த்துக்கொள்ளணும். அடுத்த கொஸ்டினை கொடுத்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு என்ன செய்யும், இதில் வரக்கூடிய மாதிரி இருக்கும். இது 20 கொஸ்டின்ஸ் தான் இதுக்கு முன்னுக்கு வரும். ஆனால் டிஎல்சி இப்போ எல்லாருக்கும் இண்டெக்ஸ் நம்பர் இருக்கு தானே. இண்டெக்ஸ் நம்பர் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட இண்டெக்ஸ் நம்பரை என்ன செய்யுங்க, இதில் உங்களோட ஃபோன் நம்பர் இண்டெக்ஸ் நம்பர் இது ரெண்டையும் மென்ட் பண்ணி உள்ளுக்கு போனீங்கன்னா மொத்த கொஸ்டின்ஸும் உங்களுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும். விளையாட்டா சொல்றது இதில் நாங்கள் அப்டேட் பண்ணக்கூடிய மொத்த கொஸ்டின்ஸும் நீங்கள் டிஎல்சி ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட்டாகவே பார்த்துக்கொள்ளலாம். நீங்கள் அந்த முன்னுக்கு இருக்கிறது பார்க்க தேவையில்லை. இது வந்துட்டு அந்த சேம்பிளுக்கு போட்டு வச்சிருக்கிற கொஸ்டின்ஸ் தான் இது. இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்குதா பிள்ளைகள்? டவுட்ஸ் எதுவும் இருக்குதா இதில்? சார் கிளியர். கிளியர், ஓகே. அடுத்தது ஹலோ சார்.
ஹலோ சார். கொஞ்சம் இருங்க. ஓகே, இது வந்துட்டு டிஎல்சியோட வெப்சைட் collegeoftlc.com. நீங்க இதுக்குள்ள போனாலே எல்லாமே நீங்க எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? இதுல நீங்க உங்களோட எக்ஸாமுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா இந்த ஃப்ரீ மொக் எக்ஸாம் இருக்குது. அடுத்தது நீங்க ரெக்கார்டிங் எக்ஸசைஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க இதுக்குள்ள போய் என்ன செய்யலாம், ரெக்கார்டிங் எக்ஸசைஸ் பண்ணிக்கொள்ளலாம். ரெக்கார்டிங் எக்ஸசைஸ் பண்றது இதுக்குள்ள தான் நீங்க போகணும். போன உடனே உங்களோட ஃபோன் நம்பர், அதே மாதிரி இதுல உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் ரெண்டுமே என்டர் பண்ண உடனே நீங்க லாகின் பண்ணி உள்ளுக்கு போகலாம். கொஞ்சம் இருங்க, நான் அதை இப்ப காட்டுறேன். நான் லாகின் பண்ணி காட்டுறேன். சார் இதுல எல்எம்எஸ் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணினால் நாங்கள் இந்த போர்ட்டல் ஒன்றுக்கும் தனியாக போக தேவையில்லையே சார்? இல்ல இந்த போர்ட்டலுக்கு நீங்க போக தேவையில்லை. எல்எம்எஸ் அப்ளிகேஷனை நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னு சொன்னா எக்ஸாம் போர்ட்டலுக்கு போகத்தான் வேணுமா? அந்த எக்ஸாம் போர்ட்டலுக்கு நீங்க லிங்குக்குள்ள தான் போகணும். அந்த லிங்க் நான் போடுவேன். எல்எம்எஸ்ல வந்துட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ் சிஸ்டமும் அதே மாதிரி ரெக்கார்டிங் எக்ஸஸ் பண்றது மட்டும்தான் இருக்குது. ஓகே சார், ஓகே சார், விளையாட்டா ஓகே சார். அதுவும் ஆண்ட்ராய்டுக்கு மட்டும்தான் இருக்குது. அடுத்தது வந்துட்டு இந்த ஐபோன் யூசர்ஸ் எல்லாருமே நீங்க லிங்க்ல தான் எக்ஸஸ் பண்ண வேண்டி வரும் வெப்சைட்ல. கொஞ்சம் இருங்க, ஷேர் பண்றேன். ஓகே, உங்களுக்கு இந்த விளங்குதா ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கிரீன்? நீங்க இந்த ரெக்கார்டிங் எக்ஸஸ் பண்றது வந்துட்டு நீங்க லாகின் பண்ண உடனே உங்களுக்கு இப்படித்தான் வரும். விளங்குது தானே? இந்த நான் பேசுற விளங்குது தானே? ஹோம் சார். எஸ். இப்போ எல்எல்பி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இப்போ நடந்த கிளாஸ் உங்களுக்கு இது வரைக்கும் 3 கிளாஸ் நடந்திருக்குது. என்ன இப்போ இங்கிலீஷ்னு சொன்னால் நீங்கள் இங்கிலீஷை கிளிக் பண்ணி இதை கிளிக் பண்ண உடனே உங்களோட வீடியோ ரெக்கார்டிங்ஸ் இதில் ப்ளே ஆகும். அதே மாதிரி உங்களோட பிடிஎஃப்ஸ் இதில் இருக்கும். பாருங்க, பிடிஎஃப்ஸ் நீங்கள் என்ன செய்யலாம், இதில் டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். இல்லைட்டா பிடிஎஃப்பும் அது கூடவே இருக்கும். கம்ப்ளீட்டாக எல்லாம் மோடஸ் படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் ரெக்கார்டிங் பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதில் கம்ப்ளீட்டாகவே என்ன செஞ்சு கொள்ளலாம். This is how you will be getting the answer like this. நீங்க forward பண்ணி பார்த்து கொள்ளலாம். டோட்டலா எல்லா ஃபெசிலிட்டிஸும் இதுல கம்ப்ளீட்டா இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு. இப்போ நீங்க சப்ஜெக்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஜிகேக்கு நீங்க போக போறீங்கன்னு சொன்னா ஜிகே ஓகே, எல்லாமே ஓடஸ் படி இருக்கும். ஜிகேட இப்போ அந்த கிளாஸ்ல பிடிஎஃப் இதுக்குள்ளேயே இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணி என்ன செய்யலாம், பிடிஎஃப் கம்ப்ளீட்டா எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி உங்களோட ரெக்கார்டிங்ஸை நீங்க கம்ப்ளீட்டாவே இதுல பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்குதா அப்படி இல்லை உங்களுக்கு? சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹலோ, எழுதி கொடுங்களா? பேரை நான் டைப் பண்ணி போட்டுறேன். ஓகே சார். இதுல சொல்லுங்க. என்னன்னா சார், இந்த இது வந்து அக்சஸ் பண்ணிடலாம இருக்குது. உங்களுக்கு நான் இண்டெக்ஸ் நம்பர் தந்துருக்கிறேனா? தந்திருக்கீங்க. ஓகே, இண்டெக்ஸ் நம்பரும் ஃபோன் நம்பரும் என்டர் பண்ண உடனே உங்களுக்கு ஓடிபி கோட் வருதா? ஓடிபி வருது. ஓடிபி கோட் வருது. இது இப்ப இதுல உங்களுக்கு ரெக்கார்டிங் சவுண்டும் ஷோ ஆக இல்ல, அப்படியா சொல்றீங்க? அப்ப நான் உங்களுக்கு அதை ஆக்டிவ் பண்றதுக்கு மறந்துருப்பேன். சம்டைம் மிஸ் ஆயிருக்கும். நான் அதை தான் குரூப்ல நான் சொன்னேன், நான் யாருக்கும் ஏதும் இஷ்யூல் இருந்தா என்ன பர்சனலா கண்டெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்ன கண்டெக்ட் பண்ணுங்க, நான் அதை சரி செஞ்சு தரேன். ஆக்டிவ் பண்ணா உங்களுக்கு எல்லாமே ஷோ ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, மற்ற இது லாகின் பண்றது எல்லாம் வேலை செய்யுது தானே? லாகின் பண்ணி உங்களுக்கு போகப்படுது தானே? இங்க பாருங்க, டோட்டல் வாட்ச் டைம் 69 செகண்ட் என்ன செஞ்சிருக்கிறோம், வீடியோ ரெக்கார்டிங் என்ன செஞ்சிருக்கிறோம், பார்த்திருக்கோம். அது காட்டுதோ இல்லையா? இதே மாதிரி தான் வந்துட்டு ஒட்டோவாவே என்ன செய்யும், கம்ப்ளீட்டா நீங்க எத்தனை மணி நேரம் ரெக்கார்டிங்ஸ் பாக்குறீங்க கம்ப்ளீட்டா எல்லாமே அதுல காட்டக்கூடிய மாதிரி என்ன செய்யும் இருக்கும். விளையாட்டா ஓகே, இந்த சிஸ்டம் உங்களுக்கு ஃபுல்லா கம்ப்ளீட் தானே? இவ்வளவுதான் இதுக்குள்ள இருக்கிறது. நீங்க ரெக்கார்டிங் எக்ஸஸ் பண்றா ஒன்று நீங்க எல்எம்எஸ்க்கு போகணும், இல்லாட்டி அந்த லிங்க் உங்களுக்கு 3 லிங்கையும் போட்டு விடுவோம். ஒன்று ரெக்கார்டிங் எக்ஸஸ் பண்ற லிங்க், இன்னொன்று வந்துட்டு உங்களோட எக்ஸாம் லிங்க், அதே மாதிரி இன்னொன்று உங்களோட ப்ராக்டிஸ் சிஸ்டம். சார் அதுல மாடல் பேப்பர்னு சொல்லி ஒன்று இருக்குதே சார், அது என்ன சார்? எந்த மாடல் பேப்பர்ஸ்? இப்போ அந்த லிங்க்ல போனால், இப்போ ஜிகேன்னு போனால் அதோட பிடிஎஃபோட அது கீழால மாடல் பேப்பர் 2 முறை பேப்பர் தான் நிக்குதா, இல்லாட்டியா மாடல் பேப்பர் நீங்க புதுசா எங்க இருக்குது மாடல் பேப்பர்?
நேத்து இருந்துச்சு. நேற்று இல்லையே அப்படி இல்லையே, நான் அதில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன்னு தானே. நீங்கள் இப்போ சம்டைம் ஒருக்கா செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. சில பேருக்கு வந்துட்டு இந்த வேறு கிளாஸில் போர்ட்டல் வந்துட்டு ஆக்டிவ் ஆகிருக்கும். ஏன்டா நிறைய பேர் பேமெண்ட் பே பண்ணியிருக்கிறீங்க தானே. அப்போ நான் ஆக்டிவ் பண்ணுற டைமில் பிஏ இன் இங்கிலீஷோ இல்லை இப்போ நிறைய கிளாஸஸ் போகுது தானே. அப்போ அதுட்டு ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணி உங்களோட எல்எல்பியை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. பிள்ளைங்கிட்டுதா அப்படி யாருக்கும் இருக்குதா பிள்ளைகள்? இல்ல சார். அப்படி ஒருத்தருக்கும் இல்லை தானே. அப்படி இருந்தா என்ன கண்டெக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி இருந்தா உங்களுக்கு எப்பயுமே இதுல நாங்க அப்லோட் பண்ற ரெக்கார்டிங் உங்களுக்கு வர மாட்டாது. சரியா? எல்எல்பிட ரெக்கார்டிங் உங்களுக்கு இருக்குதான்ற ஒரு தரம் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. எல்எல்பிட இருந்தா ஓகே, அது சரியா ஆக்டிவ் ஆயிருக்குது. ஆனா வேற கிளாஸஸ் ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு அதுக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா எல்எல்பி ஆக்டிவ் ஆயிருக்காது, வேற கிளாஸ் உங்களுக்கு ஆக்டிவ் ஆயிருக்கு. சரியா? அப்படி சம்டைம் சார் மிஸ்டேக் நடக்கிறதானே. எடிஷனல் டாக்குமெண்ட் வருது சார். அது எடிஷனல் டாக்குமெண்ட் வருது. ஓ, அது எடிஷனல் டாக்குமெண்ட் தான் உங்களோட கிளாஸ்ல இருக்கக்கூடியது. கிளாஸ்ல சார் போட்டிருப்பாரு. இப்ப இந்த கிளாஸ் நடக்குது தானே, இதுல பிடிஎஃப் இதுல இருக்கும் பாருங்க. டவுன்லோட் பண்ணீங்கன்னா டவுன்லோட் ஆகும். அதை ஓபன் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த பிடிஎஃப் இதுல வரும். பிளைண்ட் தான் சொல்றது. சார் ஓகே பிடிஎஃப் சார். விளங்குதா ஸ்டூடெண்ட்ஸ்? சார் இப்போ நாங்க லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணா ரெக்கார்டிங் அக்சஸ் பண்ண தேவையில்லை தானே? இல்ல இல்ல, நீங்க லைவ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணா ரெக்கார்டிங் அக்சஸ் பண்ண தேவையில்லை, இஷ்யூ இல்லை. இல்லைடா சார். ஆம் சார். சரிதானே? ஓகே. இப்போ அடுத்தது வர என்ன பார்க்கணும் பிள்ளைகள் நீங்க இதுல? சார் சார் குட் ஈவினிங் சார். சொல்லுங்க. சொல்லுங்க சார் இந்த ஆப்பில் வந்து என்ன மாதிரி இப்போ இதுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்ன்றதா சொன்னீங்கடா சார்? ரெண்டுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை, ரெண்டுக்கும் சேம் தான். ஓகே சார். எப்புக்கும் இதுக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. எப்பலையும் ஒரே விஷயம் தான் இருக்க போகுது, இதுலயும் ஒரே விஷயம் தான் இருக்க போகுது. ஆனா எப்ப பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டுக்கு மட்டும்தான் இருக்குது, ஐஓஎஸ்க்கு இல்ல. ஆண்ட்ராய்டில் இப்போ எப்பிளுக்கும் இதுக்கும் உள்ள இன்னொரு டிஃப்ரெண்ட் என்னன்னு சொன்னா, ஆப்பில் ஒரு தரம் லாகின் பண்ணீங்கன்னு சொன்னா திருப்ப எல்லாமே என்ன செய்ய தேவையில்லை. நீங்க லாகின் பண்ண தேவையில்லை. ஒரு தரம் லாகின் பண்ணதோடய உங்களோட போன்ல கிடக்கும். நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா டிரெக்டாவே போய் ரெக்கார்டிங்க பார்த்துக்கொள்ளலாம். ஆனா வெப்சைட்ல ஒரு தரம் லாகின் பண்ணணும். சொல்லுங்க. ஐபோன்ல சார் திரும்ப லாகின் பண்ணணும் சார். அந்த திரும்ப ரெக்கார்டிங் ஐபோன்ல நீங்க திரும்ப தான் லாகின் பண்ணணும். வேண்டா வெப்சைட்ல தானே நீங்க எக்ஸஸ் பண்றது. நீங்க எப்ப ரெக்கார்டிங் பார்க்க போறீங்களோ அப்ப போன் நம்பரையும் இண்டெக்ஸ் நம்பரையும் அடிச்சு உள்ள போனீங்கன்னா சரி. சார் அது திரும்ப அந்த இது வந்துட்டு திரும்ப ரெக்கார்டிங் பார்க்கறேன்டா போய் திரும்ப அடிக்கணும். அது நீங்க வெப்சைட்ல தானே எக்ஸஸ் பண்றீங்க. அப்ப உங்களுக்கு சொல்லி மொபைல் அக்கௌண்ட் இல்ல. இந்த ஐபோன் வந்துட்டு நிறைய ரெக்குவயர்மெண்ட் கேட்கறாங்க. அப்ப அதுல போட்டிருக்குது. நான் வந்தா தான் உங்களுக்கு அந்த எப்ப வந்துட்டு டவுன்லோட் பண்ணலாம். ஈஸில எல்லாம் எப்ப வந்துட்டு ஸ்டோர்ல வந்துட்டு அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. அவங்க கேட்குற ரெக்குவயர்மெண்ட் எல்லாம் எப்பக்கு இருக்கணும். அது எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்குது. அவங்க ரிவ்யூல வச்சிருக்கிறாங்க. அது வந்தா தான் நீங்க ஸ்டோர்ல அந்த உங்களோட இப்ப டவுன்லோட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போதைக்கு ஆண்ட்ராய்டுக்கு மட்டும்தான் இருக்குது. ஆனா இதுக்கு நீங்க கன்சிடர் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு லிங்க் இருக்குது, அதுக்குள்ள போய் நீங்க ரெக்கார்டிங்க கம்ப்ளீட்டா பார்த்துக்கொள்ளலாம். சரியா? வேற எதுவும் சார் லிங்க்ல போற நேரம் நாங்க ஒவ்வொரு தடக்கையும் லாகின் பண்ணணுமா சார்? ஒவ்வொரு தடவை நீங்க லாகின் பண்ணணும். ஓகே அது தேங்க்யூ. பெரிய விஷயம் இல்ல தானே லாகின் பண்றது கம்ப்ளீட்டா. போன் நம்பரையும் இண்டெக்ஸ் நம்பரையும் அடிச்சு உள்ளுக்கு போறது தானே. சொல்லுங்க. ஓம் சார் ஆப் வந்து ஓப்பன் பண்ண உடனே அந்த கீழே ரெஜிஸ்டர் ஆகும் அப்படியெல்லாம் கேட்குறதில்ல. அது என்னத்துக்கு அப்படி? நான் திருப்பி ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அது என்னென்னு கேட்குது? எப்போ ஓப்பன் ஆன உடனே அந்த கீழே வருது அந்த ஸ்டூடெண்ட் செலக்டட் அதெல்லாம் முடிச்சுட்டு ரெஜிஸ்டர் வாட்ச் ஃப்ரீ டெமோ ஃப்ரீ மாதிரி எக்ஸாம் எல்லாம் வருது. விலங்கு இல்லை நீங்க சொல்றது. அந்த அப்ப நாங்கள் ஓப்பன் பண்ணி அது உள்ளுக்கு போயிட்டோம் தானே ஐபோன்ல. அதுல அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்களா? இல்ல அட்வர்டைஸ்மெண்ட் இதுக்கு இல்லையே. அட்வர்டைஸ்மெண்ட் வர்றது அது உங்களோட போன்ல எதுவும் செஞ்சு வச்சிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். எங்கட இப்ப வெப்சைட்ல எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் ஒண்ணும் இல்ல தானே. இல்ல சார் இதுல அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குதா? இல்ல தானே. இதுல அட்வர்டைஸ்மெண்ட் வருதா? இல்ல தானே. சார் அதுல விலங்கு இல்ல டவுன்லோட் ஆப் பண்ணோன்னு கேக்குதுல்ல.
TLC LMS ஆப் அது ஐபோன்ல ஓ டவுன்லோட் டிஎல்சி பண்ணி எல்எம்எஸ் சொல்லி அது ஐபோனுக்கு நீங்க டவுன்லோட் பண்ண தேவையில்லை. நான் அதான் உங்கள்ட்ட சொல்லிட்டேனே, ஐபோனுக்கு என்னத்துக்கு நீங்க டவுன்லோட் டவுன்லோட் பண்ண போறீங்க? பண்ணிடலாம். அது அதுல டவுன்லோட் பண்ணிடலாம். அது நாங்க இதுல என்னன்னா இப்ப அந்த பெட்டி செய்யறோம்ல அது எதுல போய் எடுக்கிறது இல்ல என்னண்டு? ஜிகே பெக்டிஸுக்கு எதுல போய் எடுக்கணும் பெக்டிஸ் எதுல எடுக்கிறது அதைத்தான் சொல்றேன், நான் ப்ராக்டிஸுக்கு உங்களுக்கு லிங்க் போட்டு விடுறேன். நான் குரூப்ல போட்டு விடுறேன் லிங்க். உங்களுக்கு 3 லிங்க் போட்டு விடுவேன். ஒன்று ரெக்கார்டிங் எக்ஸஸ் பண்றதுக்கு, இன்னொன்று வந்துட்டு உங்களோட எக்ஸாமுக்கு, இன்னொன்று உங்களோட ப்ராக்டிஸ் சிஸ்டத்துக்கு. 3க்கும் குரூப்ல லிங்க் உங்களுக்கு போட்டு விடுவோம். சரியா? இன்னும் ஸ்டார்ட் பண்ணல இப்ப எதை சொல்றீங்க? ஜிகே ஜெனரல் நாலேஜுக்கு பெக்டிஸுக்கு இல்ல ஜெனரல் நாலேஜ் இப்ப வைக்க போற எக்ஸாம் வந்துட்டு நீங்க இன்னும் கிளாஸஸ் ஒன்றும் அட்டென்ட் பண்ண இல்ல தானே. இது வந்துட்டு உங்களோட நாலேஜ் செக் பண்றதுக்காக வைக்க போற எக்ஸாம் தான் இது. இன்றைக்கு நடக்கிற இந்த எக்ஸாம் இருக்கு தானே, நீங்க என்ன சொல்லுங்க. அந்த டெய்லி நாங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு சொல்லி ஜிகே போடுறேன்னு சொன்னீங்க அதைத்தான் நான் இப்ப சொல்றேன் தானே, உங்களுக்கு குரூப்ல நான் போட்டு விடுறேன் லிங்க். நீங்க போனீங்கன்னா சரி, அவ்வளவுதான். ஓகே சார். ஓகே, வேற சார் சொல்லுங்க. சார் என்னண்டா சார், எங்க அந்த ஆப் வந்து பாவிக்கிறாக்கள் சார், எப்படி நார்மல் நாங்கள் அந்த வீடியோ பார்க்கக்குள்ள அதோட ப்ரோக்ரஸ் வந்து எப்படி சார் நாங்கள் பார்க்கறது? அதில் எங்க ஆப்ஸில் இல்ல பார்க்கலாம்? அது எங்கட டேட்டா பேஸ்ல சேவ் ஆகும். நீங்க அதுல ப்ரோக்ரஸ் பார்க்கணும்னா நீங்க இங்க வந்து தான் பார்க்கணும், வெப்சைட்ல. வெப்சைட்ல பார்க்கலாம் சார்? ஓ, வெப்சைட்ல நீங்க ரெண்டுலையும் லாகின் பண்ணலாம் தான். இப்பலையும் லாகின் பண்ணலாம், இதுலையும் நீங்க லாகின் பண்ணலாம். உங்களோட இப்போ எக்ஸாம் ரிசல்ட், இப்போ நீங்க எக்ஸாம் செய்வீங்க தானே, எக்ஸாம் செஞ்சு முடிச்ச உடனே இப்படித்தான் வரும் உங்களோட ரிசல்ட். இது விளங்குதா? அப்ப நான் கிளிக் பண்ணி இருக்கிறது ஓம் சார். இந்த ரிசல்ட் பேஜ் வந்திருக்குதா உங்களுக்கு? ஓம் சார், விளங்குது. விளங்குது. இப்போ நீங்க நாளைக்கு எக்ஸாம் செய்ய போறீங்க, இன்றைக்கு உங்களுக்கு எக்ஸாம் நடக்காது, எப்படியும் லேட் ஆயிட்டு தானே கம்ப்ளீட் ஆயிடுக்கு பிறகு எக்ஸாம் வச்சு செய்யறது. நான் என்று சொன்னா இந்த முறை எக்ஸாம் வந்துட்டு உங்களுக்கு மட்டும் வைப்போம்னு சொல்லி தான் பிளான் போட்டது. ஆனா சிங்கள மீடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சேர்த்து வச்சா இன்னும் கொஞ்சம் போட்டி என்ன கூடும். கொஞ்சம் கூட இருக்கும். சரியா? ஏன்னா தமிழ் மீடிய ஸ்டூடெண்ட்ஸோட மட்டும் போட்டி போடுறது கொஞ்சம் இதா இருக்கும் தானே. சிங்கள மீடிய ஸ்டூடெண்ட்ஸோடையும் சேர்த்து போட்டி போட்டாதான், அதே மாதிரி எங்களுக்கு சிங்கள மீடிய ஸ்டூடெண்ட்ஸ், எங்கள்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கும் முக்கியம், தமிழ் மீடிய ஸ்டூடெண்ட்ஸும் முக்கியம். 2 பேருக்கும் கட்டாயம் போட்டி வரும். சரியா? இப்ப இதுல வந்துட்டு உங்களோட 2 பேர் ரிசல்ட்டும் இதுல ஷோ ஆகும். அவங்களுக்கு சிங்களத்தால எக்ஸாம் நடக்கும் சேம் கொஸ்டின்ஸ், உங்களுக்கு தமிழால எக்ஸாம் நடக்கும் சேம் கொஸ்டின்ஸ். எல்லாருக்குமே 50 கேள்வி 10 நிமிஷம் கம்ப்ளீட்டா வரக்கூடிய மாதிரி இருக்கும். அவங்களுக்கும் படிப்பிக்கிறது தான், உங்களுக்கும் படிப்பிக்கிறது அதுதான். அப்ப அதுல 2 பேருக்குமே எக்ஸாம் நடக்கும். இப்ப பாருங்க, இதுல ரிசல்ட்ஸ் பாருங்க. ரிசல்ட் வந்துட்டு இப்படித்தான் வரும், நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. முதலாவது மார்க்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் 84, அவர் என்ன டைமுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கிறாருன்னு பாருங்க. 5 நிமிஷம் 43 செகண்ட், 50 கேள்விகள் இது. சரியா? 2வது மார்க்ஸை பாருங்க. 2 மார்க்ஸும் 2வது 3வதும் ஒரே மார்க்ஸ் தானே இருக்குது பாருங்க. 58 58 அப்படித்தானே இருக்குது மார்க்ஸ். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஏன் இவர் 2வது வந்திருக்கிறாரு, இவர் 3வது வந்திருக்கிறாரு? டைமிங் தான் இதுக்குள்ள. இப்ப எங்க கிளாஸை பொறுத்த வரைக்கும் இதுல டைம் கட்டாயம் முக்கியம். ஓப்பனிங்லயும் டைம் கட்டாயம் முக்கியம். பாருங்க, 10 நிமிஷம் 1 செகண்டுக்குள்ளே இவர் முடிச்சிருக்கிறாரு. இவர் 10 நிமிஷம் 2 செகண்டுக்குள்ள முடிச்சிருக்கிறாரு. இவ்வளவுடா. அப்ப எவ்வளவு ஃபாஸ்டா செய்றீங்களோ அவ்வளவுக்கு நீங்க 100 மார்க்ஸ் எடுத்தாலும், இப்ப ஒரு குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் போன முறை கிளாஸ்ல இருந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும், டோட்டலா கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 100 தான் மார்க்ஸ் எடுக்கும். 100 கேள்விக்கு 100 மார்க்ஸ் எடுக்கும் கம்ப்ளீட்டா நாங்க வைக்கக்கூடிய எக்ஸாம்ல. சரியா? படிச்சு கொடுத்ததுல இருந்தானே வரும். விலங்கையில எதை சொல்றீங்க? இப்ப ஜிகே क्वेश्चन படிச்சதுல இருந்து தானே இப்படித்தான் வரும். என்னன்னு சொன்னா, ஜிகே क्वेश्चंस கிளாஸ்ல படிப்பிக்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவு தானே சார் படிப்பிப்பார். படிச்சு கொடுத்ததுல இருந்து ஃபர்ஸ்ட்டுக்கு ஈஸியா தான் வரும். அடுத்த 2வது எக்ஸாம் நாங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். இந்த சப்ஜெக்டுக்குள்ள இருந்து கிளாஸ்ல இருந்தும் வரும். நாங்களும் உங்களுக்கு புக்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். ஜெனரல் நாலேஜுக்குரிய புக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். 1500 2000 3000 கேள்வி இருக்கிறது அடிக்கடி ப்ரொவைட் பண்ணிட்டு இருப்போம். அப்ப அந்த டைம்ல சொல்லுவோம், இந்த புக்ஸ்ல இருந்தும் என்ன செய்யும் கேள்வி வருங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுவோம். அந்த புக்ஸ்ல இருந்தும் கேள்வி எடுப்போம், அதே மாதிரி கிளாஸ்ல இருந்தும் கேள்வி எடுப்போம். அப்ப 2யுமே நீங்க கட்டாயம் படிச்சுட்டு வந்தா தான் நீங்க மார்க்ஸ் எடுக்கலாம் கம்ப்ளீட்டா. அதே மாதிரி சில வேளைகள்ல புக்ஸ்ல இருந்தும் எடுப்போம், சார்மார் படிப்பிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல இருந்து எடுப்போம். சில வேளைகள்ல இப்ப உங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுவோம், அதாவது அரசியல் அமைப்பு சட்டங்கள்ல இருந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு கேள்விகள் இந்த முறை வரும் அப்படின்னு சொன்னா நீங்க அதுக்குள்ள கொஞ்சம் தேடி படிக்க வேண்டி வரும். விளையாட்டா
நீங்களும் நிறைய விஷயங்கள் தேட வேண்டி வரும். அதை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் அந்த டைம்ல. யாப்பு சம்பந்தமான சார் கேள்விகள் இந்த முறை கொஞ்சம் எடுப்போம் அப்படின்னு சொன்னா நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் கம்ப்ளீட்டா படிச்சுட்டு வரணும். சார் சொல்லுங்க. சொல்லுங்க. சார் சார் என்னன்னா சார் நாளைக்கு நடக்க போற ஜிகே எக்ஸாமுக்கு எந்த இதுல இருந்து சார் வரும்? இல்ல அது இப்ப நாளைக்கு நடக்க போற எக்ஸாம் வந்துட்டு உங்களோட நாலேஜே செக் பண்றதுக்கு நீங்க எந்த அளவுக்கு படிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறது. அது நாளைக்கு வர எக்ஸாம் எப்படி வரும்னு உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ண இல்லை. நீங்க ஒருக்கா செக் பண்ணி பாருங்க. அதுல எக்ஸாம் செய்யக்குள்ள ஓகே சார். எதுக்குள்ள இருந்து வரும்னு சொல்லி நான் இன்ஃபார்ம் பண்ண இல்லை. ஏன்னா இன்னும் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண இல்லை தானே. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட நாலேஜும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முதல் எங்களுக்கு தெரியணும். நீங்க என்ன லெவல்ல இருக்கிறீங்க, நீங்க சரியான லெவல். இப்ப சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அதுல 80 மார்க்ஸ் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்ப ஜென்ரல் நாலேஜ்ல நல்ல செய்யக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. நிறைய நாலேஜ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அதெல்லாம் நாளைக்கு நடக்கிற எக்ஸாம்ல தான் விளங்கும். இப்ப நாளைக்கு நடக்கிற எக்ஸாமுக்கு பிறகு நடக்கக்கூடிய எக்ஸாம்ல உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு விளங்கும். நம்ம எத்தனை மார்க்ஸ் எடுத்தோம், இப்ப நம்ம எவ்வளவு மார்க்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன செய்யும் அடுத்த எக்ஸாம்ல உங்களுக்கே விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் சார் இதுல உங்களுக்கே விளங்கும். இம்ப்ரூவ்மெண்ட். சார் ஹலோ சார், சொல்லுங்க. இந்த இதுல ஜிகே பிராக்டிஸ் ஒன்று போகுதே சார். அந்த பிராக்டிஸை எங்களுக்கு இப்போ ஆன்சர் அது 10 செகண்ட் தருவீங்க, அதுக்குள்ள நாங்க ஆன்சரு தயாராகி கொள்ளையிலும் அதை ஓகே. எங்களுக்கு எடுக்கலவா? அந்த என்னத்த கேள்வியை விதையும் எங்களுக்கு எப்படி தயாராகி கொள்றது, எடுக்கிறதுக்கான சிஸ்டங்கள் என்ன சரிங்களா? அதுல இருக்கக்கூடிய மொத்த கேள்வியும் எடுக்கிறதுக்கா சொல்றீங்க? ஓ ஓ ஓ அந்த கேள்விக்கு நாங்க புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அதுல இருக்கக்கூடிய கேள்விகள் வந்துட்டு உங்களுக்கு படிப்பிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல இருந்து வரும். உங்களுக்கு தர புக்ஸ்ல இருந்த கேள்விகள் இருந்தா அதுல இருக்க போகுது. புக்ஸ் நீங்க தருவீங்க குறை? நாங்க தருவோம் உங்களுக்கு புக்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். அதுல இருக்கக்கூடிய கேள்விகள் தான் அதுல இருக்கும் கம்ப்ளீட்டா. அப்ப அதால நீங்க அதுக்குள்ள ஃபுல்லா எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க இங்க படிச்சுட்டு அங்க போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம். சரி, ஓகே சார். விளையாட சொல்ற இப்ப போட்டிருக்கிறது வந்துட்டு உங்களோட ஜென்ரல் நாலேஜ் இல்ல. அது போன வருஷம் பிள்ளைகள் படிச்ச ஜென்ரல் நாலேஜை சும்மா ஆக்டிவ் பண்ணி வச்சிருக்கிறோம், அவ்வளவுதான். உங்களோட அது கேள்விகள் இனி திருப்ப சேஞ்ச் ஆகும். அது ஓகே சார், ஓகே. பிள்ளைகிட்ட சொல்றது இப்ப போன வருஷம் பிள்ளைகள் படிச்ச ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் ஆக்டிவ் பண்ணி வச்சிருக்கிறோம், அவ்வளவுதான். இன்னும் உங்களோட கிளாஸ் சரியா ஸ்டார்ட் ஆக இல்லை. சார் சரியா? ஜிகேக்கு மட்டுமா இப்படி? என்னத்த சொல்றீங்க? ஜிகேக்கு மட்டுமா இப்படி எக்ஸாம் நடக்கும்? ஏண்டா ஐக்யூக்கு நடக்காதா சார்? ஜிகேல கொஞ்சம் கூடுதலா கவனம் செலுத்துவோம் கம்ப்ளீட்டா. உங்களுக்கு ஐக்யூலயும் எக்ஸாம் நடக்கும். ஆனா அது வீக்லி ஒரு தரமாவெல்லாம் நடக்காது, மந்த்லி ஒரு தரம் நடக்கும் ஐக்யூல எக்ஸாம். ஐக்யூ எக்ஸாம் வந்துட்டு இதை மாதிரி இல்லை, அது வேற சிஸ்டம். உங்களுக்கு பேப்பர்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அந்த பேப்பர்ஸை பார்த்து ஆன்சர் மட்டும்தான் இதுல என்ன செய்யணும், நீங்க சிஸ்டத்துல மார்க் பண்ண வேண்டி வரும். சரியா? ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் அப்படி இல்லை. ஜென்ரல் நாலேஜ் ஆன்சர்ஸும் இதுல இருக்கும், கேள்வியும் இதுல இருக்கும். அப்ப நீங்க இதுக்குள்ளேயே கம்ப்ளீட்டா செஞ்சு கொள்ளலாம். அது மந்த்லி ஒரு தரம் தான் நடக்குமா ஐக்யூ வந்துட்டு. ஓகே சார். ஐக்யூ எப்படி நடக்கும்னு சொன்னா, நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் இருக்குது அப்படின்னு சொன்னா, ஐக்யூ கிளாஸ் இருந்தா அந்த பேப்பரை தான் சார் என்ன செய்வார், உங்களுக்கு எக்ஸாமா போடுவார். அந்த எக்ஸாமை நீங்க செஞ்சு மார்க்ஸ் ஒன்று எடுப்பீங்க தானே, அதை எடுத்துட்டு அடுத்த நாள் அதே பேப்பர் சார் என்ன செய்வார், கிளாஸ் செய்வார். விளையாட்டா? ஓகே சார். அப்ப நீங்க எது இதுல மிஸ்டேக் விட்டுருக்கீங்க அப்படிங்கறத இப்ப உங்களுக்கு ஈஸியா விளங்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே சார். வேற தேங்க்யூ எதுவும் சார். டவுட்ஸ் இருக்குதா கிளாஸ் சம்பந்தமா? சார் இங்கிலீஷ்க்கு எக்ஸாம் நடக்குமா சார்? இல்ல, இன்றைக்கு நடக்காது. நாளைக்கு தான் போடுவோமா எக்ஸாம். நாளைக்கு சேம் டைம், அதாவது 8 மணி அல்லது 9 மணி நான் குரூப்ல இன்ஃபார்ம் பண்ணுவேன். உங்களுக்கு 8 மணிக்கு இல்லாட்டி 7 மணிக்கு நடக்கும். நாளைக்கு கிளாஸ் இல்ல தானே, புதன்கிழமை தானே உங்களோட கிளாஸ் இருக்குது. அடுத்த கிளாஸ் ஓம் சார். எப்ப இருக்குது? புதன்கிழமை தானே. நாளைக்கு என்ன டைம் சார் இருக்கும்? விளங்கியில நாளைக்கு என்ன டைம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும்? நாளைக்கு நான் குரூப்ல இன்ஃபார்ம் பண்ணுவேன். 7 o'clock இல்லாட்டி 8, 7 அல்லது 8 ரெண்டுல உண்டு. ஓகே சார் சார். ஒரு டவுட் உண்டு. சொல்லுங்க. நீங்க எக்ஸாம் போற டைம் எங்களுக்கு வேற ஏதாவது லெக்சர்ஸ் இல்லாட்டி ஜூம் கிளாஸ் எது சரி, சரி ஓகே. இருந்துச்சு இப்ப இந்த அப்படின்னா டவுட்ஸையும் கிளியர் பண்றேன், கேட்டுக்கொள்ளுங்க. இப்ப எக்ஸாம் போடக்கூடிய டைம்ல வந்துட்டு உங்களுக்கு நான் எக்ஸாம் போர்ட்டல் உங்களுக்கு இன்னும் காட்ட இல்லை என்ன, கொஞ்சம் இருங்க. எக்ஸாம் ஒருக்கா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ப்ராக்டிஸ் எக்ஸாம் கொஞ்சம் இருங்க, லாகின் பண்ணிட்டு வரேன்.
விளங்குதா பிள்ளைகள்? நீங்க லாகின் பண்ண உடனே எக்ஸாம் போர்ட்டல்ல இப்படித்தான் வரும் உங்களோட எக்ஸாம் போர்ட்டல். விளங்கிட்டுதா? இதான் உங்களோட எக்ஸாம். நீங்க செஞ்ச எக்ஸாம் ரீடேக் அப்படின்னு இருக்கும். ஆனா ரீடேக் போகாது. நீங்க செஞ்ச எக்ஸாம் இப்படியும் இருக்கும். அதாவது என்ன, நீங்க செஞ்ச எக்ஸாம்ட ஆன்சர்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இதுக்குள்ள போய் என்ன செய்யலாம், ஆன்சர்ஸ் பார்த்துக்கொள்ளலாம். நீங்க சரியான ஆன்சர், நீங்க சரியா ஆன்சர் பண்ணி இருக்கிறீங்களா இல்ல பிள்ளையா ஆன்சர் பண்ணி இருக்கிறீங்களா, சரியான ஆன்சர் எதுங்கிறத நீங்க இதுக்குள்ள போய் பார்த்துக்கொள்ளலாம். சரியா? இப்ப நீங்க எக்ஸாம் செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஸ்டார்ட் பட்டன் இருக்கு தானே, நீங்க எப்ப ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்றீங்களோ அப்பதான் அது ஸ்டார்ட் ஆகும். இப்ப நீங்க ஒரு ஆள் என்கிட்ட கேட்டு இருந்தீங்க, என்ன எனக்கு அந்த டைம்ல எக்ஸாம் செய்யக்கூடிய டைம்ல எனக்கு வேலை ஒன்று இருக்குது, அதால எக்ஸாம் செய்யாம இன்னொரு டைம்ல செய்யலாமா, அப்படித்தானே? ஓம் சார் அப்படித்தானே பிள்ளைகள்? ஓகே, நீங்க செய்யலாமா? இன்றைக்கு உங்களால செய்ய இயலாது அப்படின்னு சொன்னா நீங்க நாளைக்கு தானே செய்யலாம். உங்களுக்கு சொல்லி தனி இண்டெக்ஸ் நம்பர், ஃபோன் நம்பர் இருக்கு தானே, உங்களோட தனி அக்கௌண்ட் இருக்கு தானே. அப்ப நீங்க உங்களோட ஃபோன் நம்பர் உங்களோட இண்டெக்ஸ் நம்பரை என்டர் பண்ணி உள்ளுக்கு போயிட்டு நீங்க எப்ப ஸ்டார்ட் எக்ஸாமை கொடுக்குறீங்களோ அப்பதான் உங்களோட ரிசல்ட் என்ன செய்யும், இந்த எக்ஸாம் என்ன செய்யும், ஸ்டார்ட் ஆகும். பாருங்களா, நான் ஸ்டார்ட்டை கொடுக்குறேன், நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. ஸ்டார்ட்டை கொடுத்த உடனே உங்களோட டைம் ஓடுறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். இந்த இருக்கு பாருங்க, எத்தனை நிமிஷம், 30 நிமிஷம். 30 நிமிஷம் டைம். சரியா? 30 நிமிஷத்துக்கு எத்தனை கேள்வி? 50. இப்படி வராது உங்களுக்கு கேள்வி வந்துட்டு, உங்களுக்கு 10 நிமிஷம் தான் வரும். 50 கேள்விக்கு 10 நிமிஷம் தான் டைம் தருவோமா. 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்க அதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். இது இப்ப பாருங்க, கட்டாய கல்வி வயது இல்லை இவ்வளவு. நீங்க இப்ப ஒன்றை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்டா கொடுத்துட்டீங்க, அடுத்த கேள்விக்கு போகுது. பாருங்க, அடுத்த கேள்வி, ரெண்டாவது நெக்ஸ்ட், மூன்றாவது நெக்ஸ்ட். நல்லா இதை கொடுக்குற டைம்ல சரியா பார்த்து கொள்ளணுமா. நாலாவது நெக்ஸ்ட், அப்படி கொடுத்துட்டு நீங்க 50வது கேள்விக்கு வாரீங்க. சரியா? இப்போ 50வது கேள்விக்கு வாரீங்க, நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் வந்துட்டு அந்த போன்ல செய்யறவங்க அந்த பெக்கட்டை இணைச்சிருவாங்க. அப்படி நீங்க பெக்கட்டை இணைச்சிங்கன்னா உங்களோட 0 மார்க்ஸோட சப்மிட் ஆயிடும். நீங்க அப்படி இந்த கொஸ்டின்ஸுக்கு போகணும் அப்படின்னா மேலுக்கு போய் இப்படித்தான் நினைக்கணும், கிளிக் பண்ணணும். இந்த நம்பர்ஸை தான் என்ன செய்யணும், கிளிக் பண்ணணும். அது தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பெக்குக்கு போகாம இருக்கிறதே நல்லது. விளையாண்டா சொல்றது உங்களுக்கு, நீங்க ஒரு தரம் நீங்க இதை ஏண்டா உங்களுக்கு நீங்க பெக் போறதுக்கெல்லாம் டைம் இருக்காது. 10 நிமிஷத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். அப்ப ஒரு தரத்தோடயே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடும். ரிவ்யூ பண்றதுக்கெல்லாம் இங்க உங்களுக்கு டைம் இருக்காது. ஆனா உங்களோட எக்ஸாம்ல என்ன செய்யும், எக்ஸாம் ஹால்ல நிறைய டைம் இருக்கு. விளையாண்டா சொல்றது விளங்கையில என்ன கேட்டீங்க, எனக்கு விளங்க இல்ல. நான் பேசுற விளங்குதா பிள்ளைகள்? ஓம் சார் விளங்குது. சார் யாரும் 30 எதுவும் செகண்டுக்கு கேட்டீங்களா? இந்த 30 நிமிஷத்துக்குள்ளுக்கு நாங்க 50 கேள்வி செய்யலாட்டியும் டைம் முடிஞ்சா டைம் முடிஞ்சா சப்மிட் ஆயிடும். ஓகே சார். ஓட்டோவா சப்மிட் ஆகும். இப்ப 30 நிமிஷத்துக்குள்ள நீங்க இப்ப செய்ய இல்லைன்னு சொன்னா சப்மிட் ஆன உடனே உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் ஒன்று வரும். அந்த எஸ்எம்எஸ் வருங்காட்டிலும் நீங்க வெயிட் பண்ணணுமா. இப்ப 50வது கேள்வி போயிட்டுது, இப்ப நான் சப்மிட்டை கொடுக்குறேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இப்ப 50வது கேள்வியை கிளிக் பண்ணி இப்ப சப்மிட்டை கொடுக்குறேன். இப்படி சப்மிட்டை கொடுத்தா இதுல நீங்க திருப்ப சப்மிட் கொடுக்கணும். சும்மா அதுல மட்டும் சப்மிட்டை கொடுத்துட்டு பெக் போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்யும், 0 மார்க்ஸோட என்ன செய்யும், சப்மிட் ஆகும். இப்ப இதுல கேக்குது பாருங்க, நீங்க எத்தனை கேள்வி செஞ்சிருக்கிறீங்க, 50 கேள்விக்கு 5க்கு தான் ஆன்சர் பண்ணிருக்கிறீங்க. அடுத்தது வந்துட்டு எதுவும் ரிவ்யூ பண்ணிருக்கிறீங்களா, அது ஒன்றும் இதுல போட இல்லை கம்ப்ளீட்டா. இப்ப இதுல போட்டிருக்குது பாருங்க, தி செக்ஷன் கெனாட் பி அன்டன். அதாவது நீங்க சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா திருப்ப என்ன செய்ய இயலாது, யுவர் ஆன்சர் வில் பி ஃபைனல். இல்லைண்டா? இப்ப நீங்க இதுல சப்மிட் கொடுத்துட்டீங்க, சப்மிட் கொடுத்த உடனே என்ன செஞ்சிடும், அது ஓட்டோவா சப்மிட் சப்மிட் ஆயிடும். ஆயிடும். சப்மிட் ஆகி இதுல உங்களோட ரிசல்ட் வரும். என்ன ரிசல்ட், எத்தனை கரெக்ட், 2 கரெக்ட், அடுத்தது 48 என்ன இன்கரெக்ட் Incorrect. வந்திருக்குது. இதுல நீங்க சரியான ஆன்சர் எது கொடுத்துருக்கீங்க, இப்ப நீங்க கொடுத்த ஆன்சர் இது சரியான ஆன்சர், எது இதுதான் சரியான ஆன்சர். அப்ப இதெல்லாம் இதுல உங்களுக்கு என்ன செய்யும், காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். இது விளங்கிட்டா சிஸ்டம் உங்களுக்கு பிள்ளைகள்? ஓ சார். விளங்கிட்டே தானே? ஆமாம் சார். வேற எதுவும் இதுல டவுட்ஸ் இருக்குதா எக்ஸாம்ஸ்ல? இப்ப நீங்க பெக் போனாலும் பெக் போன உடனே இதுல ரீடேக் இருக்கும். உங்களோட டைம் இருந்துச்சுன்னா ரீடேக் வரும். அதுவும் இல்லை பாருங்க, ரீடேக் வருதா பாருங்க.
நீங்க பெக் போயிட்டீங்க, சப்மிட் கொடுத்துட்டீங்க தானே, அப்ப அதால உங்களுக்கு ரீடேக் என்ன எக்ஸாம் திருப்ப நீங்க என்ன செய்ய இயலாது, செய்யல செய்யல உள்ளுக்கு போக இயலாது. ஆனா உங்களோட ஆன்சர்ஸ் என்ன செய்யலாம், இதுக்குள்ள பார்த்துக்கொள்ளலாம். பார்த்துக்கொள்ளலாம். பிளைண்டா நீங்க இத விவோ கொடுத்தீங்கன்னு சொன்னா போன்ல வந்துட்டு அது விளங்காது. போன்ல வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணணும். போன் சின்ன ஸ்கிரீன் தானே, இந்த வியூ வந்துட்டு உள்ளுக்கு இருக்கும். அப்ப நீங்க கொஞ்சம் இஞ்சால ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா தான் என்ன செய்யும், அந்த வியூ விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல யாருக்கும் ஏதும் டவுட்ஸ் இருக்குதா பிள்ளைகள்? சார் இப்ப நாங்க செய்யற எக்ஸாம் பேப்பரை இன்னும் ஒரு முறை நாங்க பார்க்கணும்டா, அந்த மார்க்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு எக்ஸாமுக்கு படிக்கணும்னா திரும்ப அதை எடுக்க இயலுமா? இயலா தானே? அப்படி எடுக்க பாக்குற மாட்டா மெத்தட் விளங்கல. திரும்ப அந்த எக்ஸாம் பேப்பரை பாக்குற மெத்தட் என்ன மாலுமிக்குமா ஓ இல்லாட்டி? இந்த இருக்கிறேன், நான் அதான் சொல்றேன். நீங்க எக்ஸாம் செஞ்சிட்டீங்க. இப்ப செஞ்ச எக்ஸாம் இது இந்த கிராஜுவேட் டீச்சிங் எக்ஸாம் GK 3 செஞ்சிருக்கிறீங்க. அப்ப இந்த எக்ஸாம் நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்க. அதுல எக்ஸாம் பேப்பர் தான் இந்த இருக்குது பாருங்க. கட்டாய கல்விக்கான வயது இல்லை இவ்வளவு. இதானே நீங்க இப்ப செஞ்ச எக்ஸாம். விளங்கிட்டா பிள்ளைகள்? ஓ சார். ஆமாம் சார். ஓ சார். நானே அந்த ஸ்கிரீன்ல காட்டுறது விளங்குது தானே. ஆம் ஆமாம் சார். சார். ஓ சார். ஓ நீங்க உங்களோட பேப்பரை நீங்க பார்க்கலாம். எப்படி நீங்க எக்ஸாம் செஞ்ச பேப்பரை நீங்க அதுக்குள்ள போய் பார்க்கலாம் தானே. எந்த இருக்கு தானே உங்களோட டோட்டல் 50 கேள்வியும் இதுல என்ன செஞ்சிருக்கும் இருக்கும். ஆன்சர் பண்ண கேள்விக்கு தான் ஆன்சர் இருக்கும். மற்ற நீங்க இப்ப இதுல போட்டிருக்கு பாருங்க, நோட் ஆன்சர். நீங்க இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண இல்ல, ஆனா சரியான ஆன்சர் இது. இந்த பச்சையா காட்டுறதெல்லாம் சரியான ஆன்சர். பிளைண்டா இத பிள்ளை பிடிஎஃப் எடுக்கலுமா சார் நாங்க? இல்ல இதை PDF நான் அதுக்கு தான் சொன்னேன். நான் எல்லாருமே ஹேண்ட் ரைட்டிங்கால உங்களோட நோட் புக்ல எல்லாமே நீங்க நோட் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லி. இதை நீங்க PDF எடுக்க தேவையில்லையே. இதுல வரக்கூடியது நீங்க ஏற்கனவே படிச்சது தானே இருக்கும். ஓ தெரியாத 1-2 கேள்வியை தான் நீங்க எழுத வேண்டி வரும். பிளைண்டா நான் சொல்றது உங்களுக்கு? ஓ சார். ஓம் சார். ஓ சார் சார். இதுல நீங்க படிச்ச கேள்வியை திரும்ப எடுக்கணும்ன்றலாம் அவசியம் இல்லை தானே. ஏற்கனவே சார் படிப்பிச்சிருப்பாரு, இல்லாட்டி நாங்க தந்த புக்ஸ்ல இருக்கும் கம்ப்ளீட்டா. எல்லாமே நீங்க நோட் புக்ல வரையா நீங்க நோட் பண்ணி வச்சிருப்பீங்க கம்ப்ளீட்டா. அப்ப அப்படி இருக்கக்குள்ள இதுல PDF நீங்க எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை தானே. ஓ சார். ஓ சார். புதுசா தேவையில்லை இருந்தா கேள்வி தானே. கேட்டா புதுசா இதுக்குள்ள நாங்க எது மெட் பண்ணியிருந்தா அந்த கேள்வியை மட்டும் நீங்க என்ன செய்யலாம், இதுல வரக்கூடியது நம்மளுக்கு இப்ப நோட் நாங்க இதுல பண்ணுவோம். கேள்வி போட்டுட்டு போறோம். சில வேலைகள்ல நாங்க அப்படியும் செய்வோம். எக்ஸாம் வந்துட்டு என்ன கேள்வி வருதுங்கிறத இன்ஃபார்ம் பண்ண மாட்டோம். எல்லாத்துக்குள்ள இருந்தும் எடுப்போம். கம்ப்ளீட்டா படிச்சு கொள்ளுங்க அப்படிங்கிற மாதிரியும் எக்ஸாம் செய்வோம். படிப்பிச்சதெல்லாம் எக்ஸாம் வரும்னு சொல்லி இல்லாத ஓப்பன் யூனியை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்தாலும் நீங்க என்ன செய்யணும், செய்யக்கூடிய மாதிரி தயாரா இருக்கணும், தயாரா இருக்கணும் ரெடியா கம்ப்ளீட்டா. இருக்கும். அப்ப ஒவ்வொரு எக்ஸாமும் வித்தியாசமா தான் வரும். படிப்பிச்சதுக்குள்ள இருந்து மட்டும் நாங்க என்ன செய்ய மாட்டோம், எக்ஸாம் வைக்க மாட்டோம். வெளியில இருந்தும் கேள்விகள் எடுப்போம். நான் இந்த டாபிக்குள்ள இருக்கிறங்கிறத எடுக்க போறோங்கிறத ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்லுவோம். கொஞ்சம் நாளையால அதுவும் சொல்ல மாட்டோம் கம்ப்ளீட்டா. உள்ளேடா சார் சொல்றது? ஓ சொல்லுங்க. சார் இதுல வந்து ரீடேக்குன்ற ஆப்ஷன் இருக்கு தானே சார்? அது ஏன் சார் இருக்கு அப்ப? என்னதுக்கு ரீடேக்குன்ற அந்த ஆப்ஷன் இருக்கு தானே சார்? அது வந்து ஒர்க் ஆகாதா சார் எப்பயுமே? இல்ல ரீடேக் வந்துட்டு ஒர்க் ஆகாது. ரீடேக் எப்ப ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னா, உங்களோட டைம் இருக்கிற டைம்ல, அதாவது 30 நிமிஷம் டைம் இருக்குது, நீங்க பெக் ஆயிட்டீங்க, இன்னும் டைம் உங்களுக்கு அதுல இருக்குது, அந்த டைம்ல நீங்க ரீடேக் கொடுத்தீங்கன்னா என்ன செய்யும், அக்சஸ் ஆமா சார்? அந்த டைம்ல தான் வேலை செய்யும். ஆ சம்டைம் அதுவும் வேலை செய்யாம விடும். அப்ப சிஸ்டம் வந்துட்டு நீங்க சீட் பண்றீங்கன்னு ஃபைன் பண்ணிட்டீங்கன்னா ரீடேக் நோட் அலோவ். ஓ, ம் பிள்ளைகிட்ட சொல்றது அது சிஸ்டம் ஃபைன் பண்றதை பொறுத்து. எப்படியுமே நீங்க பெக் ஆகாம எக்ஸாம் செய்யறதுக்கு தான் ப்ராக்டிஸ் எடுக்கணும். சிஸ்டம் நீங்க சீட் பண்றீங்கன்னு சொல்லி சிஸ்டத்துக்கு விளங்கிட்டு அப்படின்னு சொன்னா அது 0 மார்க்ஸோட சப்மிட் ஆகும். ம் உங்களோட நீங்க சரியா ஆன்சர் பண்ணியிருந்தாலும் 0 மார்க்ஸோட சப்மிட் ஆகும். சார் இப்போ அதை என்ன மாதிரி செக் பண்ணி பார்க்கலாமா சார்? என்னத்த அந்த ரீடேக் பண்ணுறது தான். ரீடேக் பண்றதுண்டா செக் பண்ணிட்டா எப்படி சொல்றீங்க? ரீடேக் தான்டா சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க தானே சார் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேண்டா ரீடேக் பண்ணலாமண்டு, அதுக்கு தான் ஓ சொல்கிறேன். அது லெப்ல தான் செய்யலாம். போன்ல நிறைய பேர் செஞ்சு பார்த்தது அப்படி வர இல்லையா. ஆ ஆ லெப் இருந்துச்சுன்னு சொன்னா சம்டைம் பெக் பண்ணிட்டு நீங்க எடுக்கிறது பார்க்கலாம். ஆனா அதை விட நீங்க டிரெக்டாவே செய்யறது, நீங்க பெக் ஆகாம செய்யறது தான் உங்களுக்கு பெட்டர். இதுல பெக் ஆகிறதுக்கு என்ன இருக்குது உங்களுக்கு? ஓகே சார். ஓகே சார், பரவாயில்ல சார். ரைட். நீங்க இப்ப எக்ஸாம் செய்யக்குள்ள செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு எக்ஸாம் போனாலும் பிரச்சனை இல்லைன்னு. சரியா? ஓகே சார். சார் சொல்லுங்க.
சார் என்னன்னா சார் வந்து சம்டைம்ஸ் சார் வந்து அந்த இன்டர்நெட் கவரேஜ் இஷ்யூ வந்ததாலேயும் சம்டைம்ஸ் வந்து இப்படி அப்படியா வரலாம் தானே கவரேஜ் சார். இஷ்யூ அப்படி வந்தா நாங்க இப்ப அதுக்கேத்த மாதிரி செய்வோமா, இஷ்யூ இல்ல. சார் இப்போ அப்படி வந்ததுண்டா வந்து சார் நாங்கள் உங்களுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம் தானே. இல்ல சிஸ்டம் வந்துட்டு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணும் அது கவரேஜ் இஷ்யூ தான் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அதை ரீடேக் உங்களுக்கு தருவோம். ஓகே சார், அதான் சார் ரீடேக் பார்க்குறேன். அலவுட் இருக்குது அதுல. ஆனா கவரேஜ் இஷ்யூ இருந்தா மட்டும் அது சீட்டிங் ஃபைன் பண்ணிச்சுட்டா அதுவே ரீடேக் தராது. நாங்க நினைச்சாலும் ரீடேக் எடுக்க இயலாது அது. ஓகே சார், அது மட்டும் ஒரு பெரிய டவுட்டாக இருந்தது. ஓகே சரி, ஓகே. ஓகே, தேங்க்யூ கனெக்ஷன் சார். இஷ்யூண்டா கனெக்ஷன் சரியா இருக்கிற டைம்ல எக்ஸாம் செஞ்சு கொள்ளுங்களா, எல்லாத்தையும் சரியா பார்த்துட்டு எக்ஸாமை கம்ப்ளீட்டா செஞ்சு கொள்ளுங்க. அதுக்கு தான் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது தானே கம்ப்ளீட்டா. நீங்க எந்த டைமும் எக்ஸாம் செய்யலாம் அப்படிங்கிற தோட்டம் அதுக்குள்ள இருக்கு தானே. ஆனா அந்த நாங்க நேம் லிஸ்ட் வெளியிடுவோம் தானே. இப்ப யாரு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்னு சொல்லி அந்த 10க்குள்ள நேம் லிஸ்ட் வெளியிடுவோம். அது வந்துட்டு 8 மணில இருந்து 12 மணிக்குள்ள எக்ஸாம் செய்யற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா மட்டும்தான் அவங்களோட நேம் லிஸ்ட் என்ன செய்வோம், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படின்னு சொல்லி குரூப்ல ஷேர் பண்ணுவோம். நீங்க நாளை ஓகே, காலையில நீங்க எக்ஸாம் செஞ்சிருக்கிறீங்க, நீங்க தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்கன்னு சொன்னாலும் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, அதுக்குள்ள அதுதான் மேடம். கவுண்ட் ஆக மாட்டீங்க. இல்லை மேடம். அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே மற்றபடி வேற எந்த வித்தியாசமும் இல்லை அதுல. சரியா? ஓகே சார், சார் தேங்க்யூ சார். இதே டைமுக்கு தானே சொல்லுங்க. சார் நடக்கும் எக்ஸாம்? விளங்க இல்ல. இந்த ஈவினிங் டைம் இதே டைம் தானே சார் நடக்கும் இந்த கிளாஸ் எல்லாருக்கும் ஸ்டார்ட்? சேம் டைம் நைட்ல தான் எக்ஸாம் நடக்கும். மார்னிங்ல எல்லாம் நடக்காது. நைட்ல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். ஆனா நீங்க எப்ப வேணாலும் எக்ஸாம் என்ன செய்யலாம், ஓகே சார், தேங்க்யூ. செஞ்சு கொள்ளலாம். ஆனா ஆக்களோட செய்யறது கொஞ்சம் நல்ல கொஞ்சம் போட்டியா இருக்கும். கம்ப்ளீட்டா அந்த டைமுக்குள்ள செஞ்சு பாக்குறது கொஞ்சம் என்னன்னு சொல்றேன், ஓ சார், கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். கம்ப்ளீட்டா நீங்க ஆமாம் ஒரு சார். தடவை பார்த்து கொள்ளலாம், மற்றவங்களோட எவ்வளவு எடுத்திருக்கிறீங்க, மார்க்ஸ் என்ன மாதிரின்னு சொல்லி. இப்ப இதே மாதிரி நான் உங்களுக்கு காட்டினேன் தானே, இதான் உங்களோட ரிசல்ட் ஷீட். எப்படித்தான் ஓ வரும் சார், உங்களோட ரிசல்ட்? பர்சன்டேஜ் டோட்டலா 32%. அதே மாதிரி டாப் ஸ்கோர் 84. அடுத்து ஃபாஸ்டஸ்ட் டைம் யாரு கூடுதலான இந்த குயிக்கா செஞ்சிருக்கிறாங்க 5 நிமிஷம் 43, அதுவும் இதுல காட்டுது. 5 நிமிஷம் 43க்குள்ள 2 நிமிஷத்துக்குள்ள செய்யற ஸ்டூடெண்ட்ஸும் இருந்துச்சு போன வருஷம் எங்கட கிளாஸ்ல. 50 கொஸ்டின்ஸ் 4 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ள 100 கேள்விகள் செய்யக்கூடிய பிள்ளைகளும் இருந்தவங்க. ஆனா இதெல்லாம் இப்ப உங்களுக்கு ஹார்டா இருக்கும். உங்களோட எக்ஸாம் டைம்ல வந்துட்டு இது வந்துட்டு உங்களுக்கு மிச்சம் ஈஸியா இருக்குமா? எக்ஸாம் வந்துட்டு உங்களுக்கு அந்த பேப்பரை 4-5 தரம் என்ன செய்யலாம், நீங்க ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். ஐக்கியூக்கு நாங்க எவ்வளவு முக்கியத்துவம் தந்தாலும் இந்த கேள்வி படிப்பிக்கிற கேள்வி தான் நாங்க வரும்ட்டு யாரும் என்ன செய்யலாது, ப்ரிடிக்ட் பண்ண டச் இயலாது. ஆனா பண்ணிடலாம். படிப்பிச்ச கேள்வி வந்துச்சுன்னு சொன்னா 100% எல்லாருமே செலக்ட். சரியா? நிறைய கேள்விகள் படிப்பிப்போம் ஜென்ரல் நாலேஜ்ல. ஏன்னு சொன்னா 100க்கு 90 விதமான ஸ்டூடெண்ட் ஜென்ரல் நாலேஜ்ல தான் குறைவான மார்க்ஸ் எடுப்பாங்க. அப்ப எல்எல்பி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல சில ட்ரிக்ஸ்களை நீங்க யூஸ் பண்ண வேண்டி வரும். ஃபாஸ்டா செய்யறது மெயினான ட்ரிக்ஸ் அதான். ஃபாஸ்டா செய்யறதுக்கு ப்ராக்டிஸ் கட்டாயம் எடுக்கணும் கம்ப்ளீட்டா. அதே மாதிரி மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் குறைவா எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல நம்ம என்ன செய்யணும், ஸ்கோர் பண்ண பார்க்கணும். ஹலோ சார். சொல்லுங்க. சார் இந்த இப்போ ஃபைனல் எக்ஸாமுக்கு சார் இப்போ இந்த 4 சப்ஜெக்ட் ஒன்றா நடக்குமா? 4 முண்டா தான் நடக்கும் உங்களுக்கு. ஒவ்வொரு பேப்பரும் ஒவ்வொரு மனத்தியாலம். ஒரு மனத்தியால பேப்பர் உங்களுக்கு தருவாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பேப்பர் தருவாங்க. அது கம்ப்ளீட் பண்ண உடனே அடுத்த பேப்பர் தொடர்ச்சியா தருவாங்க. அது முடிஞ்ச உடனே ஒரு பிரேக் கொண்டு தருவாங்க. அது முடிஞ்ச உடனே அதே மாதிரி ஒரு மனத்தியால பேப்பர் தருவாங்க. அது முடிஞ்ச உடனே அடுத்த ஒரு மனத்தியால பேப்பர் தருவாங்க. ஓகே சார். இப்படித்தான் உங்களோட எக்ஸாம் நடக்கும். ஞாயிற்றுக்கிழமையில தான் வழமையா உங்களோட எக்ஸாம் என்ன செய்யறது நடக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை தான் எக்ஸாம் போடுவாங்க. வேற எதுவும் டவுட்ஸ் இருக்குதா பிள்ளைகள் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க இதுலயே ஃபுல்லாவே கிளியர் பண்ணி கொள்ளலாம். இருக்குதா சார்? சொல்லுங்க. சார் அந்த பேப்பர்ஸ் வந்து எக்ஸாம்பிள் அந்த எந்த பாடம் முதல்ல வருமெண்டு அந்த ஒரு ஆர்டர் இருக்கா, இல்லாட்டி ரெண்டமா வருமா எந்த பேப்பர்ஸ்? பேப்பர்னு சொன்னா அந்த நம்மளோட அந்த இந்த முறை வந்தது முதலாவது பேப்பர் வந்துட்டு ஐக்யூ பேப்பர். ரெண்டாவது வந்துட்டு உங்களோட ஜெனரல் நாலேஜ் பேப்பர்னு நினைக்கிறேன். மூன்றாவது தமிழ் பேப்பர். 4வது இங்கிலீஷ் பேப்பர்.
ஆ அதான் சார். அது வந்து ஓர்டர்ல வருமா இல்லாட்டி ஓர்டர்ல இதே தான் மாதிரி வரும். ரெண்டர்ல ரெண்டும்? ஆனா ஓகே. சொல்லல அது சம்டைம் சொல்லல. சேஞ்சஸ் வரலாம். ஆனா இந்த முறை வந்த பேப்பர் வந்துட்டு முதலாவது பேப்பர் ஐக்யூ, ரெண்டாவது உங்களுக்கு தந்த பேப்பர் வந்துட்டு ஜெனரல் நாலேஜ், மூன்றாவது வந்த பேப்பர் தமிழ் பாடம், நாலாவது வந்த பேப்பர் இங்கிலீஷ் பாடம். இந்த மாதிரி ரிசல்ட்டும் வந்துட்டு என்னென்ன பாடம்லாம் போட மாட்டாங்க. முதலாவது, ரெண்டாவது, மூன்றாவது, நாலாவது பேப்பர் அப்படின்னு தான் போடுவாங்க ரிசல்ட். ம். டவுட் இல்லாதவங்களுக்கு போயிடுமா சார்? முழங்கையில டவுட் இல்லாதவங்களுக்கு போகலாமா? டவுட் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க லீவ் ஆகலாம். டவுட் இருக்கக்கூடியவங்க யாரா இருந்தாலும் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கம்ப்ளீட்டா கேட்டுக்கொள்ளலாமா? டவுட்ஸ் இல்லைன்னா ஒரு இஷ்யூவும் இல்லை. உங்களுக்கு இப்போ எக்ஸாம் எப்படி செய்யணும், சிஸ்டத்தை எப்படி எக்ஸஸ் பண்ணணும், அதே மாதிரி ஜென்ரல் நாலேஜ் ப்ராக்டிஸ் சிஸ்டம் நீங்கள் எப்படி எக்ஸஸ் பண்ணணும், அது சம்மந்தமான ஃபுல்லாக உங்களுக்குரிய கைடன்ஸ் ஒன்றை தந்திருக்கிறேன். இது தவிர்த்து வேற ஏதும் டவுட்ஸுகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் உடனே கேட்டுக்கொள்ளலாம். அது சம்மந்தமாக நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே கிளியர் பண்ணுவேன் இந்த செஷன்லேயே. அப்படி இல்லை இதில் கேட்க இயலாத ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யலாம், கம்ப்ளீட்டாக வேற இதில் கேட்டுக்கொள்ளலாம். இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸஸ் எப்படி இருக்குது, நல்லமா இல்ல வேற எதுவும் விஷுவல் இருக்குதா? கிளாஸஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் அட்டென்ட் பண்ணியிருக்கிறீங்க, முதலாவது கிளாஸ் தான் அட்டென்ட் பண்ணியிருக்கிறீங்க. புதுசா ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட் சொல்லுங்க பாப், யாரும் இருக்கிறீங்களா அதுல? சார் ஓ சார் சொல்லுங்க. நல்லா இருக்கு சார். ஓம் சார். விளங்குது. கிளாஸஸ் எல்லாம் விளங்கக்கூடிய முதலாவது கிளாஸ்லயும் சொல்ல இயலாது நல்லம்மா நல்லம் இல்லையான்னு சொல்லி நிறைய கிளாஸஸ் போனது பிறகுதான் விளங்கும். ஆனா உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட்லயே உங்களுக்கு ஒரு ஹோப் கொண்டு வந்திருக்குமே கம்ப்ளீட்டா ஓம் படிப்பிக்கிறதுல சார். நல்ல ஓகே நல்லமா இல்ல இது சேஞ்சஸ் தேவையா அப்படிங்கிற ஒரு இது ஒன்று வந்திருக்கு தானே கம்ப்ளீட்டா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும். உங்களோட ஓம் சார். கிளியரா விளங்குது சார். விளங்கப்படுத்துறது ஓகே. ஐக்யூ பாடம் எப்படி ஐக்கியம் அதே மாதிரி தான் உங்களுக்கு? சார். கிளியரா விளங்குது எனக்கு. ஜென்ரல் நாலேஜ் ஜிகேயும் ஓகே சார். ஓம் சார். ஜிகேல கொஞ்சம் பெஸ்டா விஷயங்கள்லாம் சார் சொல்றீங்க. ஓகே. அடுத்தது ஓம். இங்கிலீஷ் பாட டீச்சர் எப்படி, இங்கிலீஷ் விளங்குதா, டீச்சர் எப்படி கொண்டு போறாவோ? அதே மாதிரி தான் சார். ஈக்குவல் சேம் எல்லாமே ஓகே. தமிழ் பாடம் இதை விட சேம் பெஸ்டா தான். இருக்கும். உங்களுக்கு இன்னும் நடக்கே இல்லை தானே என்ன? ஆமாம் சார். தமிழ் பாடம் வந்துட்டு இப்ப தமிழ் உங்களுக்கு புதன்கிழமை இருக்குது. தமிழ் பாடம் பாருங்க. தமிழ் பாடம் இல்ல எனக்கு எனக்கு பிடிச்ச கிளாஸ் உங்களோட கிளாஸ்லயே எனக்கு பிடிச்ச கிளாஸ் உங்களோட தமிழ் பாடம் தான். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் கிளாஸ்ல இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு போரிங்கா இருக்குது தமிழ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த தமிழ் பாடம்ங்கிறது ஒரு போரிங்கா இருக்கும். நிறைய பேர் கிளாஸ் அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா அந்த கிளாஸ் வந்துட்டு மேக்ஸிமம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அட்டென்ட் பண்ணுவாங்க. கிளாஸுக்கு ஜாயின் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே இருப்பாங்க. அப்படி அந்த அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு. இது எந்த ஒப்பீனியன். நீங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்க எப்படி இருக்குதுங்கிறத நீங்க, நான் எல்லார ஃபீட்பேக்கும் கட்டாயம் எடுப்பேன். ஒவ்வொரு மந்த்தும் எல்லார ஃபீட்பேக்கும் எடுக்கிறது நாங்க. இப்போ உங்களோட மெயினான ஃபீட்பேக்கே சொன்னீங்கன்னா சரி, ரியலான ஃபீட்பேக் தான் எங்களுக்கு தேவை. ஆனால் எதுவும் சேஞ்சஸ் என்ன சேஞ்சஸ் தேவையோ எங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சேஞ்சஸ் கிடைக்கும். அடுத்தது எந்த காலேஜ்லேயும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு எங்களோட காலேஜில் ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்குது. எந்த டைம் வேண்டாலும் நீங்கள் என்ன என்ன செய்யலாம், கண்டெக்ட் பண்ணலாம். நீங்கள் எந்த டைம் எனக்கு கால் எடுத்தாலும் உங்களோட ஃபோன் வந்துட்டு ஆன்சர் பண்ணப்படும். இந்த செஷன் நடக்கிறத தவிர இந்த டைம்ல நிறைய பேர் எடுத்திருந்தாங்கன்னா ஆன்சர் பண்ண இயலாது. மற்றபடி அடுத்து எடுத்தாக்களுக்கு திருப்பியும் என்ன செய்வேன், நான் உடனடியா கோல் எடுப்பேன். யாரும் கோல் எடுத்து நான் ஆன்சர் பண்ணாம இருந்திருக்கிறேனா இதுக்குள்ள? இல்ல சார், அப்படி ஒன்றும் இல்லை. இல்ல ஓகே. எனி டைமா எந்த டைம் வேணாலும் நீங்க கோல் எடுத்துக்கொள்ளலாம். என்ன டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட டிரெக்டா கேட்கணுமா? இப்ப ஒரு ஆள் சொல்லிச்சு எனக்கு அது வேலை செய்யுது இல்ல சார் அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னா தான் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு என்ன செய்யும், விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப என்ன இஷ்யூ இருந்தாலும் அப்ப டெக்னிக்கல் சம்பந்தமா ஐடி ஃபீல்ட்ல அதாவது என்ன உங்களோட சிஸ்டம் சம்பந்தமா எதுவும் வேலை செய்யல அப்படின்னு சொன்னா என்ன டிரெக்டா கண்டெக்ட் பண்ணுங்க. இந்த சிஸ்டம் ஃபுல்லா செஞ்சது நான் தான் கம்ப்ளீட்டா. இந்த சிஸ்டம் நீங்க உங்களுக்கு என்ன எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் செய்யணுமோ அதை நீங்க என்கிட்ட சொல்லுங்க. எப்படி செஞ்சீங்கன்னா நல்லா ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னாலும் நீங்க என்கிட்ட சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட சிஸ்டத்தை என்ன செய்வோம், கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணி தருவோம். உங்களோட ஸ்டடீஸுக்கு அதாவது எல்எல்பி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க பாஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே டிஎல்சியால என்ன செய்வாங்க, கம்ப்ளீட்டா செஞ்சு தருவாங்க. ஆனா எதுவா இருந்தாலும் உங்களுக்கு நீங்களும் என்ன செய்யணும், எங்கள்கிட்ட கேட்கணும் சொல்லணும். இது ரெண்டும் செஞ்சா மட்டும்தான் எங்களுக்கு உங்களோட பிரச்சனைகள் என்னங்கிறது எங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் எங்களோட கிளாஸஸை நாங்கள் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்போம். எங்களோட பிள்ளைகளும் இருக்கும். இப்போ 100% நாங்கள் எல்லாமே சரிதான் அப்படின்ட்டு எல்லாம் என்ன செய்ய இயலாது, சொல்ல இயலாது. இப்போ ஒரு
மனுஷனா இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்துட்டு கட்டாயம் பிழைகள் விடுறது வந்துட்டு என்ன சகஜம் தவிர கம்ப்ளீட்டா. சார் ஓ எப்படி அவரு பெர்ஃபெக்டா இருந்தாலும் பிழைகள் கட்டாயம் வரும். அப்ப அந்த பிழைகளை திருத்துறதுக்கு நீங்க எங்கள்கிட்ட சொன்னா மட்டும்தான் என்ன செய்யலாம், நாங்க அதை திருத்துறீங்க சேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். குரூப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆக்டிவ்ல தான் இருக்கும் எனி டைம். உங்களோட குரூப்ல வந்துட்டு நீங்க எப்படி வேண்டாலும் இப்ப இன்னும் ஆக்டிவ் ஆகல, ஆக்டிவ் ஆகுவோம் கட்டாயம். அதை நீங்க ஜிகே கொஸ்டின்ஸ் புதுசா எதுவும் இப்ப நேற்று நான் போட்டிருந்தேன். அதாவது எலான் மஸ்க் வந்துட்டு முதலாவது ட்ரில்லியனர் அப்படித்தானே, அந்த எஸ் மெசேஜ் ஓ ஒன்று போட்டிருந்தேன் நான் கரண்ட் அஃபேர்ஸ்ல. அப்படியான மெசேஜ்கள் ஓம் சார் இருந்தாலும் நீங்க ஓம் இதுல சார் ஷேர் பண்ணலாம், ஒரு இஷ்யூவும் இல்லை. கம்ப்ளீட்டா உங்களுக்கு எதுவும் புது தகவல்கள் கிடைக்குதுன்னா அதுல ஷேர் பண்ணுங்க. அடுத்தது ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஆன்சர்ஸ் தெரியாதுன்னு சொன்னா கொஸ்டின்ஸ் குரூப்ல போடுங்க, இதுக்குரிய ஆன்சர் என்னன்னு கேளுங்க. குரூப்ல இருக்கிற ஆட்கள் எல்லாருமே என்ன செய்வாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. கம்ப்ளீட்டா ஒரு குரூப் ஸ்டடீஸ், அதாவது எல்லாரும் சேர்ந்து முயற்சி செஞ்சா மட்டும்தான் எக்ஸாம் என்ன செய்யலாம், பாஸ் பண்ணலாம். இப்ப நாங்க படிப்பிக்கிறது மட்டும்தான் எங்கட வேலை அப்படின்னு இல்லை. உங்களை படிக்கிறதுக்காக புஷ் பண்றதும் என்ன வேலைதான் எங்கட வேலை தான். சரியா, உங்களை படிப்பிக்கிறது மட்டும். இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள்கிட்ட இந்த முறை ஜாயின்ட் ஆயிருக்கிறாங்க, வேற இன்ஸ்டிடியூட்ல போன முறை படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இந்த முறை இதுக்கு ஜாயின்ட் ஆயிருக்கிறாங்க. இப்ப அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு சொன்னா, அவங்க மற்ற இன்ஸ்டிடியூட் எல்லாம் எல்லாருமே நல்லா படிப்பிக்கிறாங்க, ஒருத்தரையும் குறை சொல்ல இயலாது, படிப்பிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு படிப்பிக்கிறவங்களுக்கு உங்களை புஷ் பண்றதுக்கு அவங்களுக்கு டைம் போதாது. அவங்களுக்கு படிப்பிக்கிறதுக்கு அவங்களோட வேலை படிப்பிக்கிறது தான். அவங்கள புஷ் பண்ணி படிப்பிக்கணுங்கிறது அவங்களோட கடமை இல்லை உண்மையா. சரியா, அடுத்தது உங்களுக்கு படிக்கிறதுக்கு என்ன டைம் இல்லை, ஓமா இல்லையா? இப்ப அதாவது அவங்க படிப்பிக்கிறாங்க கம்ப்ளீட்டா, ஆனா அவங்கள புஷ் பண்ணி படிப்பிக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை உண்டு. அடுத்தது நீங்க என்ன செய்றீங்க, கம்ப்ளீட்டா உங்களுக்கு படிக்கிறதுக்கு என்ன டைம் இல்லை. அப்ப இது ரெண்டும் எங்கட காலேஜில் வந்துட்டு அப்படி இருக்காது. கம்ப்ளீட்டா எங்களிடத்துல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும், அதாவது ஆக்டிவா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் கிளாஸ்ல என்ன செஞ்சிருப்போம், ஆட் பண்ணிருப்பீங்க வச்சிருப்போம். அதை ஏர்லியா எல்லார்ட்டையுமே சொல்லி தானே எடுத்திருக்கோம். ஒருத்தர்கிட்ட கூட என்கிட்ட சொல்ல இல்லை, நாங்க கிளாஸை விட்டு நிப்பாட்டக்குள்ள நீங்க சொல்ல இல்லை ஏற்கனவே யாருமே என்ன செய்ய இயலாது, சொல்ல இயலாது. நாங்க கிளாஸ் எடுக்கிற டைம்லயே ஏர்லியா எல்லார்ட்டையுமே நான் ஃபோன் பேசியிருக்கிறேன் கம்ப்ளீட்டா, சில ஸ்டூடெண்ட்ஸை தவிர மற்ற எல்லார்ட்டையுமே சொல்லியிருக்கிறேன். கிளாஸ் ரூல்ஸ் என்ன, முதலாவது வந்துட்டு நோட் புக் கட்டாயம் ஒவ்வொரு வீக்கும் செக் பண்ணுவோம் கம்ப்ளீட்டா. அதே மாதிரி அவங்களோட எக்ஸாம் ரிசல்ட் கட்டாயம் பார்ப்போம். வீக்காக இருந்துச்சுன்னா இம்ப்ரூவ்மெண்ட் செய்யறதுக்குரிய வழிகளை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு செஞ்சு தருவோம். எல்லாமே சரியா இருந்து உங்களோட அதுவும் அப்பையும் உங்களோட மார்க்ஸ் குறைவாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் எப்படி படிக்கணும், சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எப்படி படித்தாலும் என்ன செய்யாது, மைண்டில் சேவ் ஆகுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு மெத்தடில் இருக்கும் கம்ப்ளீட்டாக. அப்படியான ஸ்டூடெண்ட்ஸ் பிரச்சனைகள் இருந்தால் என்ன கண்டெக்ட் பண்ணி அது சம்மந்தமான டீட்டெயில்ஸை கேட்டுக்கொள்ளலாம். நான் வெவ்வேறு வழிகளை உங்களுக்கு சொல்லி தருவேன். உங்களால் இயலுன்ற அளவுக்கு நீங்கள் படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். வேற ஏதும் டவுட்ஸ்கள் உங்களுக்கு இருந்தா இதுல கேட்டுக்கொள்ளலாம் பிள்ளைகள், இல்லைன்னா நம்ம செஷன்ஸை முடிச்சு கொள்வோம். சார். சொல்லுங்க. சார் என்னென்னா சார் இந்த ஒரு ரெக்வஸ்ட் உண்டு. இந்த ஜிகேல சார் வந்து இப்போ ரியல் டைமில் இப்போ ஜனவரியிலேருந்து இப்போ மட்டும் உள்ள ஒரு புது புது அப்டேட் நியூஸ் எல்லாம் இருக்குன்னு தானே சார், அதற்கு அதில் நீங்கள் தர ஜிகே நோட்ஸில் வந்து ஷேர் பண்ணுவீங்களா, அதுலேயும் போடுவீங்களா, ஆட் பண்ணுவீங்களா? உங்களோட மெயின் ஸ்பெஷலிஸ்ட் வந்துட்டு அதுக்கு ஜெனரல் நாலேஜ் கரண்ட் அஃபேர்ஸுக்கு யாரு உங்களோட ஜிகே சார் பிரதீப் சார் தான் மெயின். போன முறை வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்றுமே மிஸ் ஆகாம படிப்பிச்சார் கம்ப்ளீட்டா. இந்த முறை ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்குது. ஏன்னா போன முறை கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒன்றும் வர இல்லை. அதுக்காக நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிக்காம இருக்க இயலாது. நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொன்னா கட்டாயம் ஒவ்வொரு நாள் நியூஸ் பேப்பர் என்ன செய்யணும், பார்க்கணும். ஒன்று அதுவும் நீங்க பார்க்கணும். எங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் அதுல கட்டாயம் போடுவோம். இதுல இப்ப கிட்டத்தட்ட 145 150 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஆட்டோமேட்டிக்காவே அதுல குரூப்ல வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு ஒன்று மிஸ் ஆகாம வரும் கரண்ட் அஃபேர்ஸ். லைட்டா சொல்றதுக்கு இப்ப குரூப்பை ஆக்டிவ் ஆக்கி விட்டுட்டோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்று மிஸ் ஆகாம அதுல கம்ப்ளீட்டா வரக்கூடிய மாதிரி இருக்கும். அது இஷ்யூ இல்லை உங்களுக்கு. நாங்களும் ஷேர் பண்ணலாம் தானே சார்? நீங்க ஷேர் பண்ணலாம். அதுக்கு தானே குரூப் இருக்குது, குரூப் ஆக்டிவ்ல தானே இருக்குது கம்ப்ளீட்டா. கரண்ட் அஃபேர்ஸ் எதுவும் அதாவது ஒபிஷியல் நியூஸா இருக்கணுமா, நீங்க ஷேர் பண்ணக்கூடியது 100% கன்ஃபார்மான நியூஸா இருக்கணும். அடுத்தது ஒபிஷியல் நியூஸா இருக்கணும். இப்ப ஒபிஷியல் நியூஸ் சொன்னா என்னன்னு சொல்றேன், அதாவது நல்ல ட்ரஸ்டடான ஒரு மீடியாவில இருந்து, இப்ப நார்மலா சக்தி டிவி, சக்தி எஃப்எம், அதே மாதிரி சூரியன் எஃப்எம், பிபிசியும் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். சிலது எடுக்கலாம், சிலது எடுக்க இயலாது.
அப்படி வரும். சரியா, நல்ல ட்ரஸ்டடான. இப்ப என்னன்னு சொல்றேன், ஒபிஷியலா இருக்க பிபிசில நிறைய ஃபேக் இருக்குது. பிபிசில ஒபிஷியல் வெப்சைட் இருக்கு தானே, அதுல இருந்து தான் எடுக்கணும் நீங்க. சார் சொல்றது பிபிசின்னு சொல்லி இப்ப நிறைய பேர் என்னன்னு சொல்ற, பிபிசின்னு சொல்லி நிறைய ஃபேஸ்புக் பேஜஸ் இருக்குது, அதுல இருந்து பிழையான நியூஸ்கள் என்ன செய்யும், ஷேர் ஆகும். அப்ப ஒபிஷியல் நியூஸ் கட்டாயம் செக் பண்ணணும், இது ஒபிஷியலா, ஒபிஷியல் லிங்கா, அது அதை செக் பண்ண தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் என்ன செய்யணும், அதுல ஷேர் பண்ணணும். சார் சொல்லுங்க. சார் அந்த இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ண்டா அந்த ஒஃபிஷியல்ண்டா நாங்க எந்த இதை பார்க்கலாம்? சண்டே ஒப்சர்வர். சண்டே ஒப்சர்வரோ? ஓ, டெய்லி மிரர் வந்து அதுல பார்க்கலாம். டெய்லி மிரரும் பார்க்கலாம். டெய்லி மிரர், டெய்லி மிரரும் பார்க்கலாம். ஒபிஷியல்னு சொன்னா ஒரு தரம் நீ அதுல இப்ப எப்படியுமே பொய்யான நியூஸ்கள் கொஞ்சம் இதானதுல நம்மளுக்கு விளங்கும் தானே, இது பொய்யா பொய்யாண்டு. ஒன்றை பாக்குறதோட 2-3ல கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா சரி. ஓகே சார். இப்ப இதுலயும் போட்டு இன்னொன்றுலயும் போட்டிருந்தாங்க, இன்னொரு ஒபிஷியல் இதுலயும் போட்டிருந்தாங்கன்றா அது கன்ஃபார்ம். அப்படித்தானே? இப்ப ஒன்றுல போட்டு இன்னொன்றுலயும் அதே இதை ஷேர் பண்ணிருக்கிறாங்க அப்படின்ற, அதுவும் ஒபிஷியலா இருந்தா அது கன்ஃபார்ம், இஷ்யூ இல்லை. சார் சில அந்த ஜிகே குரூப்ல எல்லாம் போடுவா சார், அதெல்லாம் வந்து இந்த ஜிகே குரூப்ல போடுறது அது 100% ஷுவரானது இல்லை தானே. சிலதுகள் ஒபிஷியலான ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்க வெரிஃபை பண்ணி தான் ஜிகே குரூப்ல போடுவாங்க. அப்படியான குரூப்புகள்ல இருந்தீங்கன்னா அது ஓகே, இஷ்யூ இல்லை. அதுல இருக்கக்கூடிய அட்மின் வந்துட்டு அதை வெரிஃபை பண்ணி போடக்கூடிய அட்மினா இருந்தாருண்டா அது இஷ்யூ இல்லை, அது சரியா இருக்கும். அதையும் நீங்க ஒரு தடவை என்ன செய்யணும், கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு ChatGPT அடுத்தது முக்கியம். ChatGPT மட்டும் கேட்டு என்ன செஞ்சிடாதீங்க, படிக்கக்கூடாது சார். எடுத்து போட்டுறாதீங்களா. ChatGPT வந்துட்டு சில வேலைகளை பொய்ய சொல்லும், சில வேலைகளை சரியா சொல்லும். அது வந்துட்டு அதுல தாரது எதுவுமே 100% சரியில்லை. நிறைய பேர் வந்துட்டு அந்த போன முறை வந்துட்டு அந்த ChatGPT, DeepSeek அதுகள்கிட்ட கேட்டு கேட்டு எடுத்தது. ஏன்னா அது இன்டர்நெட்ல இருக்கிறது எல்லாத்தையும் எடுக்கும், அது பிள்ளை சரியெல்லாம் பார்க்காது. அதுக்கு கேட்க தெரிஞ்சிருக்கணும், அதுக்கு அதை யூஸ் பண்ண தெரிஞ்சாக்களால மட்டும்தான் அதை என்ன செய்ய சரியா யூஸ் பண்ணி. நீங்க சும்மா நார்மலா கேட்டீங்கன்னா இருக்கிறது எல்லாம் தரும், அது ஒரு ஆன்சரை தரும், இன்னொரு தரம் இது பிள்ளை இதான் சரி நீங்க சொன்னீங்கன்னா அது செல்லும், இதான் சரி செல்லும். அப்ப அதால ChatGPT 100% நம்ப வேணாம். ChatGPT எல்லாத்துக்குமே நம்ப வேணான்னு சொல்ல இல்லை, சில விஷயங்கள் ஓகே. ஆனா மேக்சிமம் விஷயங்கள் அதுல இந்த ஜென்ரல் நாலேஜ் தமிழை பொறுத்த வரைக்கும், தமிழ் வேர்ட்ஸ், அடுத்தது தமிழ் சம்பந்தமான விஷயங்கள் கேட்கறத பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் கஷ்டம்தான். அடுத்தது ஜென்ரல் நாலேஜை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் சரியான ஆன்சர் தராது ChatGPT. அதையும் மைண்ட்ல வச்சு கொள்ளுங்களா. லெக்சர் யார் கொஞ்சம் சொல்லுமா? அந்த லெக்சர்ஸ் மாதிரி எல்லாருக்கும் தெரியும் தானே. ஒரு ஆள் எனக்கு மெசேஜ் போட்டிருக்கிறாரு, இந்த லெக்சர்ஸ் யாருன்னு நான் குரூப்ல போட்டிருக்கிறேன். அவங்களோட குவாலிஃபிகேஷன் யார் படிப்பிக்கிறாங்க கம்ப்ளீட்டா, புதாக்கள் இருக்கிறீங்க இதுல, நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கம்ப்ளீட்டா. அதை ஒருக்கா பார்த்து கொள்ளுங்களா. வேற ஏதும் சொல்லுங்க பிள்ளைகள். டவுட்ஸ் ஏதும் இல்லாட்டி நம்ம கிளாஸை முடிச்சு கொள்வோம். என்ன ஜெனரல் நாலேஜ் படிக்கிறதுக்கான மெத்தட் சொல்றேன்னு சொன்னீங்களே. ஜெனரல் நாலேஜ் படிக்கிறதுக்கான மெத்தட் என்ன மெத்தட் கேக்குறீங்க நீங்க? அத மெமரைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு மெத்தட் சொல்றேன்னு சொன்னீங்க. என்னண்டு? இப்போ ஜெனரல் நாலேஜ்ல இருக்கிற क्वेश्चंसக்கு ஆன்சர்ஸ் மெமரைஸ் பண்ணி வைக்கிறதுக்கான ட்ரிக்ஸ் சொல்ற மாதிரி அது வந்துட்டு எல்லாருக்கும் இல்ல, அது நார்மலாவே உங்களுக்கு நாங்க அதுக்கு தான் சிஸ்டத்தையே உருவாக்கி இருக்கிறோம். சரியா, இப்ப உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டா இருக்கும். இப்ப இந்த எக்ஸாம் செய்றீங்க தானே, இப்போ உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது. நாளைக்கு எக்ஸாம் செய்யக்குள்ள இது உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டா இருக்கும். ஏன்னு சொன்னா 10 நிமிஷத்துக்குள்ள 50 கேள்வி உங்களால என்ன செய்ய இயலாது. ஃபர்ஸ்ட்டுக்கு போகணும். சரி, அது குறிப்பிட்ட காலத்துக்குள்ள என்ன செய்வீங்க நீங்க, அதுக்கேற்ற மாதிரி இசைவாக்கம் அடைஞ்சிருவீங்க. ஃபாஸ்டா செய்யறதுக்கு ப்ராக்டிஸ் எடுத்துடுவீங்க கம்ப்ளீட்டா. அதோட உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் சிஸ்டம் இருக்கு தானே, உங்களுக்கு ஜெனரல் நாலேஜ் ப்ராக்டிஸ் சிஸ்டம், அது வந்துட்டு ஒரு மெமரைஸ் சிஸ்டம் தானே அது. ஓட்டோவா
அதோட இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் தெரியுமா, ஜென்ரல் நாலேஜ் உங்களோட ஹேண்ட் ரைட்டிங், அதாவது கையால தான் எழுதணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன் தெரியும் தானே நோட் புக்ல. அதாவது சார் ஒரு முதல் பேப்பர் போடுவார், அதுல ஒரு 50 கேள்வி தான் இருக்கும். ஆனா சார் படிப்பிக்கிற டைம்ல நேற்று பார்த்துருப்பீங்க, இந்த எக்ஸ்ட்ரா விஷயங்கள் நிறைய படிப்பிச்சிருப்பாரு. அதாவது உங்களோட நோட் அந்த மாடல் பேப்பர்ல இல்லாதது நிறைய என்ன செஞ்சிருப்பாரு, அவர் படிப்பிச்சிருப்பாரு. அப்படித்தானே ஒன்று நீங்க அந்த அவர் சார் படிப்பிச்ச எல்லாத்தையும் நீங்க நோட் புக்ல நோட் பண்ணணுமா இருந்தா கட்டாயம் ரெக்கார்டிங் என்ன செஞ்சிருக்கணும், பார்த்துருக்கணும். அப்படி இல்லைன்னா கிளாஸ் அட்டென்ட் பண்ணி இருக்கணும். கட்டாயம். ஓமா இல்லையா? ஓம் சார். அப்ப நீங்க ஒன்று வந்துட்டு நீங்க லிசன், அதாவது நீங்க கேட்குறீங்க சரியா, அப்ப அதை கிரகிக்கிறீங்க, கிரகிச்சு தான் நோட் புக்ல என்ன செய்ய போறீங்க, நீங்க நோட் பண்ண போறீங்க சரியா. அது உங்களோட கையால தான் எழுத போறீங்க. இப்ப கையால எழுத சொல்றதுக்கு கட்டாயம் ரீசன் இருக்கு. அதாவது உங்களுக்கு தெரியாமலே உங்களோட மைண்ட்ல ஒட்டோவா என்ன செய்யும், அது அந்த கேள்வி வார டைம்ல நீங்க எழுதினது ஒட்டோவா உங்களுக்கு ஞாபகம் வரும். அது உங்களுக்கு போக போகலங்க. பிள்ளைகிட்ட நான் சொல்றது உங்களுக்கு ஓகே சார். ஓகே சார். ஓகே. வேற ஹலோ. ஓகே சார், அவ்வளவுதான் சார். ஓகே. வேற எல்லாருக்கும் எதுவும் இந்த டவுட்? டவுட்னு சொன்னா உங்களுக்கு மெசேஜ் பண்ண சரிதான் சார். ஓகே. இப்போ வேற எது டவுட்னு சொன்னா எனக்கு கால் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாட்டையும் நம்பர் இருக்குது கம்ப்ளீட்டா, நான் குரூப்லையும் ஓகே போட்டுக்கிறேன். புதுசா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஜாயின்ட் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இப்பவே ஜாயின்ட் ஆகிக்கொள்ளுங்க. அந்த லாஸ்ட் டைம்ல ஜாயின்ட் ஆனீங்கன்னு சொன்னா கட்டாயம் கிளாஸ்ல எடுக்க மாட்டோம். என்ன சொன்னா லாஸ்ட் டைம்ல படிச்சாலும் உங்களால என்ன செய்யலாம், எக்ஸாம் வந்துட்டு பாஸ் ஆகுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏண்டா 6 மாசத்துக்குரிய கிளாஸை 1 மந்த்துக்குள்ள யாராலையுமே என்ன செய்யலாது, கம்ப்ளீட் பண்ணிடலாது. அதுக்காக தான் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 1 வீக்குக்குள்ள நோட் புக் செக் பண்றேன். ஏண்டா பெண்டிங் இருக்கக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். சரியா. வேற ஏதும் இது சம்பந்தமான டவுட்ஸ்கள் நீங்க கேட்கணும்னு சொன்னா என்ன பர்சனலா கண்டெக்ட் பண்ணி அது சம்பந்தமான டீட்டெயில்ஸை கேட்டுக்கொள்ளுங்க. இந்த நம்பர்ஸ் வந்துட்டு நான் குரூப்ல போட்டுக்கிறேன். அதே மாதிரி வெப்சைட்லயும் நீங்க பார்த்துக்கொள்ளலாம். collegeoftlc.com அடிச்சிங்கன்னு சொன்னா வெப்சைட்ல வரக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லாட்டி டீச்சிங் அண்ட் லேர்னிங் காலேஜ் அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணாலும் வெப்சைட் லிங்க் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்க அதுக்குள்ள போய் மொத்தமான டீட்டெயில்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி கண்டெக்ட் டீட்டெயில்ஸையும் கம்ப்ளீட்டா எடுத்து என்ன கண்டெக்ட் பண்ணி நீங்க அது சம்பந்தமான டீட்டெயில்ஸை கேட்டுக்கொள்ளலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் நைட். நம்ம இதோட நம்மளோட செஷனை முடிச்சு கொள்ளுவோம். ஓகே, தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்யூ சார். குட் நைட் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அந்த ஜிகே ஒஃபிஷியல் குரூப் இருந்தா ஒருக்கா போட்டு விடுங்க. யார்